இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தம் சென்று போன நாட்களில் அவருடைய பெரிதான இரக்கம் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து கிருபையாக காத்துக்கொண்டு விசேஷமாக இன்றைய தினத்தில் இந்த ஒரு மாலை பொழுதில் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு நேராக நாம் கடந்து வந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் இப்படியாக நம்மை. ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் வழியாக நாம் துதிகளை ஒவ்வொரு வாரமும் நம்ம திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வந்து தியானிச்சு வந்து அதில் இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் பாகம் 99க்கு நேராக கடந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 33 நம்ம வந்து தியானிக்கிறோம். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க மத்தியிலையும் விசேஷமாக ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்ம மத்தியிலையும் இருக்குது. அப்போ நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய அந்த ஒரு பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னதான் வரணும்? உலக ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வரணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வரணும், முந்தின சீருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த உலகம் வரணும் அப்படின்னா அடுத்து சபைதான், நம்ம தான். அப்போ நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடலாமா அப்படின்னா அது தப்பு, தவறு. அதைத்தான் அவன் சொல்றார். அதாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கக்கூடிய காலமாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஒரு ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 19லிருந்து 24 வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பகுதிக்கு நம்ம தலைப்பு கூட கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து என்ற தலைப்பு நம்ம வந்து விசேஷமாக இந்த ஒரு 10ஆம் அதிகாரத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 24 மற்றும் 25ஆம் வசனங்கள் மிக மிக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசன பகுதி. ஸோ மேலோட்டமாக படிச்சுட்டு போகிற மாதிரி 20ஆம் வசனம், 22ஆம் வசனம், 19ஆம் வசனம் அப்படி படிச்சுட்டு போகிற மாதிரி படிச்சுட்டு போயிடலாமான்னா இல்லை. இந்த வசனங்களுக்கு நம்ம அதிகபட்ச கவனம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம கண்ணோக்கும் பொழுது, லிட்டரலாக படிக்கும் பொழுதே மிக மிக ஆலோசனையான, எச்சரிப்பான, ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு வசனங்கள். அதை நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இன்னும் அதிக அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க பாடத்தின் தலைப்பானது ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படிங்கிற தலைப்பில் நம்ம. அப்போ எபிரேயர் புஸ்தகத்தினுடைய அந்த ஒரு தொடர்ச்சி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு சொல்லி இங்க வந்து. அப்போ ஆகையால் சகோதரரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா முதல்ல எப்படி அந்த ஒரு வார்த்தை வருதுன்னா ஆகையால். அப்ப என்ன எதனால ஆகையால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறார் அப்படின்னா 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரங்களினுடைய காரியங்களை அங்க தொகுத்து சொல்றார். அதனால இருக்கிறதுனால, இதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகையால் சகோதரரே அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றோம். இப்போ 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம படிச்சோம்ல. அதனால சகோதரரே நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாம் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புது ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நம்ம 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நிறைய காரியங்களை, நிறைய சத்தியங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, 8ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, பழைய உடன்படிக்கை அது எப்படி இருந்துச்சுன்னா உபயோகமற்றதாக, அது பலனற்றதாக போயிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா,
அந்த அந்த ஒரு உடன்படிக்கையினுடைய சாராம்சங்களை, அந்த கட்டளைகளை, கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவங்கனால என்ன பண்ண முடியும்னா, பலன் இல்லாம போயிருச்சு. அதனால அங்க தேவன் என்ன பண்றாங்கன்னா, புதிய உடன்படிக்கையை அவர் வந்து ஏற்படுத்துறார்ன்னு சொல்லி அந்த 8ஆம் அதிகாரத்துல வந்து அப்ப அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுறார். அப்ப அந்த மத்தியஸ்தர் யார் அப்படிங்கிறத குறிச்சு தான் 9ஆம் அதிகாரத்துல ரொம்ப டீட்டெயிலா பேசினேன். அப்ப அந்த புது உடன்படிக்கை நியூ கவர்னன்ட் வந்து செயலாக்கத்துக்கு வரணும். அதாவது ஒரு நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா, ஒரு மரணம் அங்க நடக்கணும். அப்ப அந்த மரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 16ல வந்து பார்க்கும்பொழுது, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாகணும். ஒரு உயில் எழுதுனாங்க அப்படின்னா, அவரு மரிச்சா தான் அந்த உயிலுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, ஒரு செயலாக்கம் ஆக்டிவேட் ஆகும். அது அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயில் வெறும் பேப்பர் தான். மரிச்சிட்டார் அப்படின்னா, அந்த உயில் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, ஆக்டிவேட் பண்ணப்படும். 17ஆம் வசனத்துல, எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில அதுக்கு பலன் இல்ல. அப்போ உயில் எழுதப்பட்டா பாருங்க, அதை எழுதினவர் மரிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து ஒரு உயிர் வருது. மரிச்சதுக்கு அப்புறம் தான் உயிர் வருது. அதே போல தான் பழைய உடன்படிக்கை வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, ரத்தம் காளையினுடைய ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்ப அங்க நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, உடன்படிக்கை புஸ்தகத்தின் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது செயலாக்கம் பெற்றிருக்குது. ஸோ அதுபோல புதிய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்த போறார். அப்ப அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படணும்னா, அது சாதாரணமா ஆக்டிவேட் ஆகுமானா இல்ல. அதுக்கும் ரத்தம் சிந்தப்படணும். இதை வந்து புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த பாவ நிவாரண நாளினுடைய பலிகள அங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்றார். காளை, வெள்ளாட்டுக்கடா பலிகள். அப்போ காளை, வெள்ளாட்டுக்கடாங்கிறது இது காளை, இது வெள்ளாட்டுக்கடான்னா இது தனித்தனியா இருக்கான்னா இல்ல. அது ஒன்றா இருக்கு. இப்ப தேவன் அதை ஒரே பலியாக, விசேஷித்த பலியாக அதை வந்து எடுத்துக்கொள்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது அந்த காளை, வெள்ளாட்டுக்கடாவாகிய அந்த மிருகங்களினுடைய பலியா, மாம்சீக மிருகங்களுடைய பலிகளா அப்படின்னா இல்ல. அதற்கு மாறாக பாருங்க, கர்த்தருடைய பலியும் சபையினுடைய பலி. இதுதான் பெட்டர் சாக்ரிஃபைஸ். இப்ப விசேஷித்த பலிகள் அங்க தேவைப்படுது. அப்ப இத குறிச்சு தான் நம்ம வந்து கடந்த வாரங்கள்ல நம்ம வந்து பார்த்தோம். அப்ப முதல்ல அந்த ஒரு காளையின் பலி. அதை வந்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தெளிக்கிறாங்க. இப்ப வெளிய வந்து ஆட்டுக்கடாவையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, கொன்று அதனுடைய ரத்தத்த எடுத்துட்டு, அதே பாத்திரத்துல காளையினுடைய ரத்தத்த பிடிச்சாங்க இல்லைங்களா? அதே பாத்திரத்துல எடுத்துட்டு போறாங்க. அப்ப 2 ரத்தமும் காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தமும் அங்க மிக்ஸ் ஆயிருது. கலந்துருது. ஆகுது. அதுக்கப்புறம் அங்க வந்து தெளிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு முறை வந்து அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல மிக மிக முக்கியமானது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முறையாக இருக்குது. அப்ப பாவ நிவாரண நாள் அப்படின்னா, அது எதை குறிக்குது அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தை அது வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது பார்க்கிறோம். அப்போ பலிகள்ல கவனிக்கும் பொழுது பாருங்க, கிறிஸ்து தன்னை ஞானஸ்தானத்துல யோர்தான் நதியில வந்து என்ன பண்றாருன்னா, பலி கொடுக்குவதற்கு துவக்குனார். அப்போ அதான் நம்ம அங்க அந்த ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும்போதே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அங்க வந்து அடையாளமாக சொல்லப்பட்டார். உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து தீர்க்கிறது. அப்படின்னா தன்னையே அங்க வந்து குடுத்துறது தேவனுக்கு பிரியமானபடி. அப்போ அந்த மாரி அவர் வந்து அங்க என்னன்னா துவங்கி வச்சுட்டார். அப்போ வெள்ளாட்டுக்கடாவாகிய சபையினுடைய பலி எப்ப வந்து ஒரு ஒரு துவங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் தான் அது வந்து துவங்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப காளை பலி செலுத்துவது மட்டுமல்லாம, அது என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க கொண்டு அந்த அக்கினியில கொண்டு வந்து அதுக்கு மேல தூப வர்க்கம் போடுறது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து செய்றாங்க. நிழல்ல. அப்ப இதெல்லாம் கர்த்தருடைய 3 வருட வாழ்க்கை. அக்கினி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒரு சோதனை, ஒரு போராட்டமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஏன்னா அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்குது விசுவாசம் சொல்லி படிக்கிறோம். அப்ப அது அந்த ஒரு 3 வருட அந்த ஒரு அவருடைய வாழ்க்கையை அத குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்புறம் கர்த்தர் மரிக்கிறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, உயிர் தெழுகிறாரு. அப்ப காளையினுடைய பலி அங்க என்ன ஆகுதுன்னா, பெர்ஃபெக்ட்டா அங்க ஒரு முழுமையை பெறக்கூடியதா இருக்குதுன்னு ஆனா, சபையும் வந்து இப்படியாக பலி செலுத்தணும். ஆனா, நம்ம பாருங்க, நம்ம பாவிகளா இருக்கிறோம். அப்ப நம்ம பாவிகளா இருக்கிறதுனால நம்முடைய பலிகள் பரிசுத்தமா இருக்குமா? அப்படின்னா, நிச்சயமாக இருக்காது. பரிசுத்தமா இல்ல. ஸோ, கிறிஸ்து பரலோகம் போயிட்டு, தன்னுடைய விலைக்கிரயத்த அதாவது தன்னுடைய மெரிட்ட என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, சபைக்கு முதல்ல குடுக்குறார். விலைக்கிரயத்த சபைக்கு முதல்ல குடுக்குறாரு. அப்ப அந்த சபை ஜனங்கள், திருச்சபையின் பிள்ளைகள் பெந்தேகோஸ்தே நாள்ல
என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை தேவனால அங்கீகரிக்கப்படுது. பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த சபை ஜனங்களினுடைய வாழ்க்கை முறை தேவனால அங்கீகரிக்கப்படும். அந்த சபை அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள். கர்த்தர் முதல்ல அழைப்பு கொடுத்தார் இல்லைங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துட்டு வரணும்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப அந்த மாரி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் கூப்பிடும்போது கூட, நீங்க வாங்க, நான் உங்களை என்ன பண்றேன்? மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குகிறேன் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க ஜனங்கள். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்கள கர்த்தர் ஒருபோதும் விடல. தன்னுடைய மகிமையின் அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள கொண்டு போயிருக்கார். அப்ப அது போல தான் பிரியமான சொல்ல எல்லாவற்றையும் விட்டுட்டு வரணும். தேவன் அதே அழைப்பு தான் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. அதே வசனம் தான் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்னா, தேவன் கைவிட மாட்டார் பார்க்கிறோம். அப்ப அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, அது துவக்கி வைக்கப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்படுது. சபையினுடைய வழி. அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சபையினுடைய வழிய என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா, பரிசுத்தமாக்கி அது துவங்கி வச்சிருச்சு. ஸோ பாவியா அவங்க சபை ஜனங்கள் கருதப்படுறாங்களான்னா இல்ல. ஏன்னா கர்த்தருடைய அந்த ஈடுபலியினுடைய புண்ணியம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்க வைக்குதுன்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு பலியோட, அதாவது அந்த ரத்தத்தோட கிறிஸ்துவின் ரத்தமும் தெளிக்கப்படுவது அப்படிங்கிறது பாருங்க, இந்த 2000 வருஷமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஆன்கோயிங் ப்ராசஸ். தொடர்ந்து அது போயிட்டு இருக்குது. இப்ப கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில அவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஆஃபரிங் பண்றாரு. அப்ப அவர் ரத்தத்தோட சபையினுடைய பலியையும் சேர்த்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, மகா பரிசுத்த ஸ்தலம், அடுத்து தூப பீடம், பலிபீடம் இவைகள்ல தெளிச்சு அங்கப்புறம் கொண்டு வர. அப்ப எல்லா ஜனத்துக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மிகுந்த பாவ நிவர்த்தி அங்க கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அங்க இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு விலை கிரயம் அப்படிங்கிறது, இது ஏதோ ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல. இது எல்லாருக்கும் உரியது. எல்லா ஜனத்திற்கும் உரியது. ஏன்னா பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவரு ரட்சிப்பதற்காகத்தான் தான் நம்ம வசனங்கள் படிக்கும்போது, மனுஷகுமாரன் எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னா, இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கார். அப்ப எல்லாருக்குமானது அந்த ஒரு கிறிஸ்துவுடைய விலைக்கிரயம். ஆனா இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டின் அடிப்படையில சபைக்கு கொஞ்சம் குடுக்குறார். அதை ஒரு முழுமையை நோக்கி பயணிக்க வைக்கிறது அப்படிங்கிறது சபை ரத்தம் அது நடக்கும்னு சொல்லுவோம். கொஞ்சம் எடுத்து கர்த்தர் குடுக்குறாங்க, தேவன் குடுக்குறாங்க. இப்ப முழுமையை நோக்கி எப்ப போகும் அப்படின்னா, சபையினுடைய ரத்தம் அப்ப சபை எப்படி இருக்கணும்னா, பலியின் ஜீவியம் செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு முழுமையை நோக்கி அது போகும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த முழுமையை நோக்கி போனதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி தெளிக்கிறது சபை நிறைவடைஞ்சதுக்காக உலக ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு மீட்பு, பாவ நிவர்த்தி அங்க கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்திற்கான இந்த பிராயச்சித்தம் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புதிய உடன்படிக்கை அங்க ஆக்டிவேட் ஆகுது. இதுதாங்க தேவனுடைய தெய்வீக திட்டம். இப்ப இதுதான் அந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கமா இருக்கு. அப்ப இதை புரிஞ்சவராகத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பலியையும் காணிக்கையும் நீங்க விரும்பாம சரீரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி, அப்ப என்னுடைய பலியை அர்ப்பணிச்சிட்டேன். சரீரமாகிய சபையினுடைய பலி அது ஆன்கோயிங் தான், போயிட்டே இருக்குது. இவங்க தங்களை எதற்காக அர்ப்பணிக்கிறாங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் கொரிந்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்க, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படின்னு. அப்ப நம்முடைய பலி உலகத்திற்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பலி உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகுது. அப்ப இதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா, நம்மளை அழைச்சிருக்கிறார் இந்த ஒரு அழைப்புல. இதுக்கு தான் நம்முடைய ஜீவனை, நம்முடைய முழு வாழ்க்கையும் என்ன பண்ணணும்னு சொன்னா, அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இப்படி இத்தனை காரியங்களையும் அவர் மனசுல வச்சுட்டு தான் இந்த 19ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் சகோதரரேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப என்னன்னா பாருங்க, இதெல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் செய்யாம இருக்கிறது தப்புங்கிறார். எல்லாமே தெரிஞ்சுட்டு தேவனுடைய மீட்பின் திட்டம், தெய்வீக திட்டம், அதுல இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பங்கு எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் சொல்லிட்டு
நீங்க இந்த புதிதும் ஜீவனுமான அந்த ஒரு மார்க்கத்த எல்லாத்தையும் நீங்க நம்பாம, அல்லது விசுவாசிக்காம, அதற்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் குடுக்காம நீங்க வாழ்றது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றாரு. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்காம இருக்கிறது தப்புன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மூலமா அங்க பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம், இந்த ஒரு பலியின் ஜீவிய வாழ்க்கைய ரொம்ப அற்பமா, ரொம்ப குறைவா, ஒரு லேசியா நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வரும். தேவன் எதற்காக அழைச்சிருக்காரு? அவர் மகா பெரிய ஒரு திட்டத்துல நமக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மள ஒன்றுமே இல்ல நம்ம. நம்மளை அழைச்சு இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்கள குறிச்சு சொல்றாரு. தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஏற்பாடுகள நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அது நமக்கு பங்கு இருக்குன்னு நல்லா சொல்றாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ரொம்ப அற்பமா, ஒரு நார்மலா ஜென்மன் மனுஷன் போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்துட்டோம். உலக பிரகாரமான விஷயங்கள், அல்லது ஒண்ணுமே இல்ல, ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள எடுத்து ஒரு பெருசா நெனச்சு நம்ம வந்து ரொம்ப பிஸியா பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தவறு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்த கொண்டு வரும் அப்படிங்கிறத அங்க வந்து விளக்குறார். அதுதான் அங்க 19ஆம் வசனத்துல அப்ப நாம கூட பாருங்க, அந்த பலியின் ஜீவியம் செஞ்சு, அதை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு தம்முடைய விலைக்கிரயத்த அப்படிங்கிறது தன்னுடைய ஜீவன நமக்காக முதல்ல கொடுத்து, நம்மை பரிசுத்தமாக்கி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு ஊழியத்த செஞ்சிருக்காரு. இதுக்காக மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த ஒரு பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வழிய உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த 19ஆம் வசனத்துல இப்ப அதுல தான் நம்ம கவனிக்கிறோம். சகோதரரே அப்படின்னா பாருங்க, வருங்கால உடன் ஆசாரியர்கள். இபிசி நமக்கு ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா, சகோதரரே அப்படின்னா, நம்ம வெறும் சகோதரரேன்னு படிச்சுட்டு போயிடுறோம். அந்த சகோதரருக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. வருங்கால உடன் ஆசாரியர்கள். யாரோட? கர்த்தரோட, நம்மோட. மாபெரும் பிரதான ஆசாரியருக்கு உறவினர்களான, சம்பந்தப்பட்ட சகோதரர்களுக்கு மட்டுமே அணுகுவதற்கான உரிமை இருக்கு. எல்லாருமே தேவனுடைய சமூகத்திற்கு போயிற முடியாதுங்க. எல்லாருமே போயிற முடியாது. எல்லாருமே கர்த்தருடைய பாத்திரங்களை எல்லாருமே தூக்கிற முடியாது. எல்லாருமே சுமந்துற முடியாது. அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பார்கள் மட்டும் தான். பிரதிஷ்டை செய்யப்பட்ட வகுப்பார்கள் மட்டும் தான் அத தூக்க முடியும். அதை ஹேண்டில் பண்ண முடியும். இது தேவனுடைய தெய்வீக ஒழுங்காக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதாங்க இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தில்னா மகா பரிசுத்த நிழல்ல பாவ நிவாரண நாள்ல பிரதான ஆசாரியருக்கு மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துல நுழைவதற்கான சிறப்பு உரிமை அங்க இருந்துச்சு. நிஜமான பிரதான ஆசாரியரின் அவயவங்களாக இறுதியாக மகா பரிசுத்த சபை எதிர்நோக்கி இருக்கு. இப்ப நம்ம அதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. தான் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டில இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறவனுடைய ப்ளூ பிரிண்ட் தான் அது. பரலோகத்தில எப்படி இருக்கும்? பூலோகத்தில ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லைங்களா? அப்படித்தான் இருக்கு பரலோகத்தில. அதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஏற்பாடா இருக்கு. அப்போ அதான் அதுக்கு நுழைவதற்காக நாம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப பாருங்க, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல. நம்ம பரலோகம் போற காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய விஷயங்கள எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எடுத்து நம்ம வச்சு நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறார். அப்ப அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அப்படிங்கிறது, தேவனுடைய குடும்பத்திற்கு திரும்புவதற்கான ஒரு வழியா இருக்குது. அது ஒரு ஜீவனுக்கான மார்க்கம். அதான் நம்ம மகா பிரமிடு. இதெல்லாமே பாருங்க நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டது தான். அதனால தான் அடிப்படை வேத பாடங்கள தேவன் அழகா டிசைன் அப்படியே நம்மளுக்கு இந்த மகா பிரமிடினுடைய மேல் நோக்கு நெருக்கமான பாதையாகிய அந்த ஒரு கிணற்று பாதை மூலம் அது சித்தரிக்கப்படுது. அப்ப அந்த ஒரு நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியாக இருக்குது. ஜீவனுக்கான ஒரு புதிய வழியாக இருக்குது. ஜீவனுக்கு போகிற அந்த ஒரு இடுக்கமான வழியாக இருக்குது. அப்ப அந்த ஜீவனுக்கான அவருடைய புதிய வழி முதல்ல யூதர்களுக்கும், பின்பு புறஜாதியார். ஏன்னா அந்த யூதர்கள் அதுக்கு அபாத்திரரா நடந்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, இனி நாங்கள் புறஜாதியார் கிட்ட போறோங்கன்னு சொல்லி. அப்போ இயேசுவின் மரணமடையும் வரைக்குமே கிறிஸ்துவ வாக்குத்தத்தங்கள் என எதுவுமே இருக்கல. இதன் மூலம் அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகள் மனித சுவாபத்திற்கு அப்பால் சென்று மேலான சுவாபத்திற்கு, அதாவது ஆவிக்குரிய சுவாபத்திற்கு மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்காக உண்டு பண்ணியிருக்காருன்னா, இந்த நமக்கு அப்படிங்கிறதுக்கு யார் அப்படின்னா, இது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். ராஜரீக ஆசாரிய அப்ப நம்மளுக்கு பாருங்க எவ்வளவெல்லாம் தலைப்புகள். தன் ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியத்துவத்தின் வழியாக நம்மளுக்கு தேவன் மேன்மையான வாக்குத்தத்தங்கள் அங்க நம்மளுக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிறத இந்த 19ஆம் வசனத்தின் மூலமாக நம்ம வந்து அடுத்து 20ஆம் வசனத்துல சொல்றாரு. ஒரு 19ல சொன்னாரு, புதிதும் ஜீவனுக்கு மார்க்கத்த சொன்னாரு. 20ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால
நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் அப்படின்னா ஸ்திரத்தன்மை அங்க வந்து தேவன் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நாம வந்து பாவிகள். அப்ப நம் பலிய தேவன் அங்கீகரிக்க கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தம்முடைய ரத்தத்தை என்ன பண்றாரு சொல்லி பாத்தோம்னா கொடுத்து நம்முடைய பாவங்களை மறைச்சிட்டார், கவர் பண்ணிட்டார். அப்போ பாருங்க, அதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிக்கிறோம். அப்போ கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மறைக்கிறார். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அங்க கிறிஸ்துவ தான் பார்க்கிறார், நம்ம முடியும் தான் பார்க்கிறார். இதான் அவர் வந்து ஏற்றுக்கொள்றார். அப்போ நம்முடைய பலி அங்க அங்கீகரிக்கிறார். அப்ப இது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தைரியமா இருக்கணும், ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னு சொல்றாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்றாரு, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்குது. அந்த தைரியம், அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இந்த ஒரு பாதையில ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா பாருங்க, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாயிருக்கு. அப்ப நம்ம எதனால தேவன் கிட்ட சமீபமா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின். எதனால நம்ம இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம சமீபமா இருக்கிறோம் வந்திருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினால. அப்ப இது கூட பேசிக் சப்ஜெக்ட் கேட்டதா ஈடுபலி தான் நம்ம அதைத்தான் இங்க. அப்ப இது எல்லாமே தேவனுடைய தெய்வீக ஏற்பாடா இருக்குது. ஸோ நம்ம தைரியமா என்ன பண்ணணும்னா கிருபாசனத்தை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிறது இதன் மீதான விசுவாசத்தால் மட்டும்தான் பிதாவினிடத்தில் அணுகுவதற்கான உரிமையை அளிக்க முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா பிதா கிட்ட நாம போகவே முடியாது. இப்போ இதுவே மன்னிப்பிற்கான அடிப்படையாக இருக்குது. கிறிஸ்து மட்டும் ரத்தம் சிந்தலைன்னா உங்களுக்கு மன்னிப்பே இல்லை. அப்போ இது ஒப்புரவாகுதலுக்கான வழியை திறந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் எனும் இடத்திலிருந்து தேவனுடைய குடும்பத்துல புத்திர சுவிகாரத்திற்கு நேராய் நம்மை மீண்டும் கொண்டு வர செய்து. கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க இந்த ஒரு வார்த்தையை. அப்போ ஒப்புரவாகுதலின் வழிய கிறிஸ்துவின் ரத்தம் திறந்து வச்சிருக்குது. தண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் நம்ம நம்ம எந்த மாதிரினா குற்றவாளிகளா இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஈடுபலியின் புண்ணியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி தேவனுடைய குடும்பத்துல தேவனுக்குன்னு ஒரு குடும்பம். அப்ப அந்த ஒரு குடும்பத்துல பாருங்க, புத்திர சுவிகாரத்திற்கு அப்பா பிதாவே என்று கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்திற்கு மேலான கிருபைகளுக்கு நேராக நம்மை மீண்டும் கொண்டு வர செய்யுது அப்படிங்கிறது சொல்றார். அப்போது நமது மீட்பராகிய அவருடைய குமாரனுடைய நாமத்தினாலும் புண்ணியத்தினாலுமே நாம் பிதாவோடு தொடர்பு கொள்ள முடியும். அப்போ பாருங்க, என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர்றான்னு சொல்லி கர்த்தர். அப்ப நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை உங்களுக்கு தந்துருவான்னு சொல்லி சொல்றோம். அப்ப தைரியமா நம்ம வந்து போகணும். அப்ப தைரியம் அப்படிங்கிறது ஒரு திட மனம், ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஸ்லாக்கியம், தேவன் மீதான ஒரு விசுவாசமா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வைத்து நாம் என்ன பண்ணோம்னா தைரியமா கிருபாசனத்தை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்க வந்து சொல்றோம். அடுத்து 21ஆம் வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, தேவனுடைய வீட்டின் மேல அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பாருங்க, நாம இன்னும் அந்த ஒரு வழியின் ஜீவியத்தை சரிவர செய்ய நமக்கு முடியல. அப்போ ஒருத்தர் உதவி செய்யறார். அந்த உதவி செய்யறது தான் யார் அப்படின்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வீட்டின் மேல அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்ம நம்ம ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றதுக்கு, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உதவி செய்ய வல்லவரா இருந்து செஞ்சு. அப்போ பாருங்க, தேவனுடைய வீடுங்கிறது நிஜமான ஆசாரியர் மற்றும் லேவியர் ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டத்தார் ஆரோன் வீட்டாரினுடைய இடத்தை பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வீட்டின் மேல அப்படின்னா ஆசாரிய கூட்டத்து புதிய முறைமையின் தலைவராக கிறிஸ்து இருக்கிறார். அவர் உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவர் வந்து பிரவேசித்திருக்கிறார். அப்போ விசுவாசத்தினால நாம் நம்மை பிரதான ஆசாரியனின் உடன் ஆசாரியர்களாகவும் அவரது சரீர அங்கமாகவும் அவருடன் மற்றும் அவருடைய ஊழியத்தின் கீழ் உடன் பலியிடுபவராகவும் நம்ம உணரணும். அப்படி இந்த மகா ஆசாரியர் அப்படின்னா ஆரோனுடைய அந்த ஒரு ஆசாரியத்துவம் நிழலான ஒன்று தான், நிழல் தான், அதில் நிச்சயம் இல்லை.
அப்போ மேலும் ஒரு காலமளவு மாபெரும் காரியங்களை விளக்குவதற்காக அது வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஒவ்வொன்னுமே ஒரு காலம் வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, விஷயத்த புரிய வைப்பதற்காக தேவன் என்ன பண்ணார், ஒரு நிழல் மாரி குடுத்திருக்கார். அதான் நிழல், பொருள். அப்போ அது அப்படித்தான் அங்க வந்து தேவன் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த ஆரோனினுடைய ஆசாரித்துவம் கூட அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு உண்மைய அப்போஸ்தலன் குறிப்பாக அன்றைய யூத ஏற்பாடுகளை நன்கு அறிந்தவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வராரு. மாபெரும் நிஜமான ஆசாரியர் ஒரு பலி செலுத்துபவராக மாத்திரமல்ல, ஒரு ஆளுகை செய்யும் ஆசாரியராகவும். அப்ப நிஜமான பிரதான ஆசாரியன் தலையாக இயேசுவும் அவரது சரீரமாகிய சபையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு 22ஆம் வசனத்துல ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை பாருங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படின்னு. அப்ப பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். அப்ப கண்டிப்பா வந்து நம்ம என்ன தெரிந்திருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எந்த வழியாக எப்படியாக அவர் வந்து ஓட்டத்தை நிறைவு செய்தார், அது போல நம்மளும் வந்து அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நாம் ஜீவ பலி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம வந்து. அப்ப இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு ஓட்டத்துல மிக அற்பமா நாம அல்லது ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் நாம ஓடிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா தவறு. அப்ப நம்ம இந்த ஒரு பூலோக வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு, பூமிக்குரிய விஷயங்கள் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும். அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இந்த பூமியை பார்த்தல்ல, மேலானவைகளை நோக்கி தான் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்ப எபிரேயர்களுக்கு அந்த விசுவாச குறைவு அங்க வந்துருச்சு. அதனால தான் வந்து சொல்றாரு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரணும். எங்க சேரணும்? தைரியமா கிருபாசன தண்டை சேரணும். தேவ சமூகத்துக்கு விசுவாசத்துல எப்படி போகணுமா? பூரண நிச்சயத்தோட கன்ஃபார்மா தேவன் எனக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னா வாக்கு அவர் தான் எனக்கு கொடுத்திருக்கார். வாக்கு கொடுத்தவர் ஒரு காலம் மாற மாட்டார். ஆனா போகக்கூடிய பாதையில தேவன் என்கிட்ட இருக்கக்கூடிய அவர் விரும்பாத குணலட்சணங்கள் என்ன பண்ணா கட் பண்ணி இன்னைக்கு அழகா மன்னா பகுதி அதுதான் இருக்கு. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் இருக்கிறார். அப்போ நம்ம கனி கொடுக்கிறோம். கனி கொடுக்கிறோம். ஆனா மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதிகமான கனிகள் தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவன் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து மகா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளா அவரை தரிசிக்க போறக்கூடியவர்களாக அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அதிக கனிகளை கொடுக்கணும். குறைந்தபட்ச கனிகள் கொடுக்கிறது பெருசல்ல. அதிக கனிகளை நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாச குறைவு அங்க எபிரேயர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா குறைவுபட்டுருச்சு. அப்ப அது போல நம்முடைய நிலைமை கூட இருந்திருக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நோக்கி முழுமைக்கு போகணும். ஏன்னா நம்ம சாதாரணமான விசுவாசம் கேட்டு நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வரல, மகா பரிசுத்தமான விசுவாசம் கேட்டு தான் வந்திருக்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் தொடர்ந்து நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பூரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு விசுவாசத்தோட ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு திட நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறது அங்க வந்து சொல்றாரு. அப்ப நீங்க அந்த அந்த மாதிரி அவங்கள போல இருந்துராதீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்மளுக்கு புத்திமே சொல்றாரு. ஏன்னா எபிரேயருக்கு எழுதுறாரு இல்லைங்களா? இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்கள போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண நிச்சயத்தோட தேவனிடத்துல சேருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம வந்து பயணிக்கணும். அப்ப இது தேவனுடைய மாபெரும் ஒரு பெரிய பிளானா இருக்குது. ஏன்னா பாருங்க, ராஜ்யத்துல உலக ஜனம் பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கிறிஸ்து மற்றும் சபையினுடைய பலி அங்க தேவைப்படுது. அப்ப எல்லா ஜனத்திற்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த ஒரு வாழ்க்கை நம்மளோட மட்டும் முடியறது இல்லைங்க. எல்லா ஜனங்களுக்கும் நாளைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடியது. அப்ப நம்ம எப்படி வாழணும்? ரொம்ப கவனமா வாழணும். இப்ப எல்லா ஜனத்துக்கும் அது நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்குது நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு ரத்தத்தினால அது அந்த சபையினுடைய பலி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தமாக்கப்படுது. அப்ப நம்முடைய பலிய தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயித்துக் கொள்ளணும் நம்ம.
அப்ப இந்த நிலைமையில இருந்துட்டு, அதாவது இந்த ஒரு கடைசி நாட்கள்ல, இதெல்லாம் நடக்குமா? நம்மனாலலாம் முடியுமா? அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா, நம்மளை அழைச்ச தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா பெரியவரா இருக்கிறார். இப்ப நம்மள கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, நிச்சயம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, வெற்றி சிறக்க செய்வார்ங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அப்ப நம்ம இந்த ஒரு பாதையில நம்ம அப்பப்ப என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளை நிதானிச்சு பார்த்துக்கணும்னா, என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்குதா? தேவன் எனக்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில தான் நான் வந்து இவ்வளோ வருடங்கள் எனக்கு கடந்து வந்துருச்சு. என்னுடைய ஓட்டம் சரியாக தேவன் விரும்புற மாரி இருக்குதா? அப்படின்னா, என்னுடைய பலியின் வாழ்க்கை முறை சரியாக இருக்குதா? அப்ப நான் எதுக்காக தேவனால பிடிச்சு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன்? அப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்? அப்படின்னா, பாருங்க அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஒரு உயர்ந்தபட்ச குணநலன்கள் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படி வாழணும். அதுதான் தேவன் வந்து விரும்புறார். அப்ப கர்த்தரிடத்துல அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு குறைவான ஒரு குணலட்சணம் இருந்துச்சான்னு பார்த்தா, இல்ல உயர்ந்தபட்ச குணலட்சணம். அந்த குணலட்சணத்துக்கு தரத்துக்கு தான் வாங்க அப்படிங்கிறார். அதுதான் கர்த்தரும் பிதாவும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, போட்டி போட்டு நம்மள நேசிக்கிறாங்க. என் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்க வாங்க அப்படிங்கிறார். அந்த ஒரு பூரணத்திற்கு நீங்க வாங்குங்கிறார். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு தரத்திற்கு வருவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அழைப்பு குடுத்திருக்காரு. தேவனும் அதை அங்கீகரிக்கிறார். இது சாதாரணமான ஒரு 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 ஓட்டமா? சாதாரணமான ஒரு வாழ்க்கையா? அப்போ விசுவாசத்துல நம்மளுக்கு ஒரு காலம் என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, குறைவு வந்துறக்கூடாதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்படி விசுவாச குறைச்சலோட நம்ம இந்த ஒரு ஓட்டத்துல ஓடிட்டோம் அப்படின்னா, அது பாருங்க பேதுரு இருக்கிறாரு. அவருக்கு கர்த்தர் அந்த கடல் மேல நடந்து வரத பார்த்தோன்னே, ரொம்ப விசுவாசம் வந்துருச்சு. நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கர்த்தர் வந்து சரி ஓகே நடப்பா அப்படின்னோனே, அவர் வர்றாரு. ஒரு திடீர்னு ஒரு காற்று அடிச்ச உடனே உள்ள முங்குறாரு. உடனே ஒரு அவிசுவாசம். ஐயோ! நான் மடிஞ்சு போறேனே என்னை காப்பாத்துங்க. இவரே மீனவர் தான் அதவே மறந்துட்டார். கடல் தான் இவர் பொழப்பே. அவருடைய வேலையே அங்க தான். எவ்வளவோ சூறாவளிகளெல்லாம் சந்திச்சிருக்கலாம் கடல்ல. அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா, அவர் மீனவரா இருக்கிறாருன்னா, நீச்சல் தெரியாம இல்ல. ஆனா பாருங்க, அது எல்லாமே மறந்துட்டு, "ஐயோ! நான் மூழ்குறேனே, என்னை காப்பாத்துங்கன்னு." பாருங்க, அவிசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, என்ன ஆகும்னா, எல்லாமே படிச்ச சத்தியம், கேட்ட சத்தியங்கள், எல்லாமே என்ன ஆகும்ன்னு சொல்லி பார்த்தோம்னா மறந்துரும். இப்ப இது எல்லாமே யார் ஏற்படுத்துறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். நம்மளுக்கு தெரியும், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அப்போ பாருங்க அதனால தான் நம்ம எதனால பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, அதுல நாம அடிமையா இருந்துறக்கூடாது. தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா பெரிய ஒரு திட்டத்த வச்சு, அதுல நம்மளை வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு பங்க குடுத்திருக்கார். அப்ப அந்த பங்கை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு ஓட்டத்துல ஓடும்பொழுது, சரிவர நாம் நிதானித்து பார்க்கக்கூடியன்னு சொல்லணும். அப்போ பரலோகத்துல பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப தேவன் கர்த்தர் வழியாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ, அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை குடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலம் அப்படிங்கிறது தேவனுடைய வசனம் பார்க்கலாம் இப்ப மறுபடியும். அப்ப உண்மையுள்ள இருதயத்தோட, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட சேரணும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வந்து படிச்சோம். பாருங்க 10, 14ல ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கார். அப்போ கர்த்தருடைய ரத்தத்தினால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம நம்முடைய பலியின் ஜீவியத்த சரியாக நிறைவேற்றி முடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தேவன் வச்சிருக்கார். அப்படி இப்படி நிறைவேற்றி முடிப்பவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத குறிச்சு தான் 12லிருந்து 17 வரைக்கும் கடந்த வாரத்துலலாம் அந்த பகுதியில நான் வந்து பார்த்தேன். 10ஆம் அதிகாரம் 12லிருந்து அப்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ, அப்ப அந்த வாய்ப்புகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா, பல சூழ்நிலைகள்ல தேவன் குடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நாம என்ன பண்ணிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, செவிசாய்க்க மறுத்துர்றோம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் நெறைய சூழல்கள் எவ்வளவு தூரம் அவங்கள வந்து அரவணைச்சு வழிநடத்தினார். அதுதான் வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல படிக்கும்பொழுது, கரம் பிடிச்ச நாட்கள்லிருந்து அவங்கள அழகா நடத்தினார். ஆனா இவங்களுக்கு தான் தேவனுடைய கரத்த பற்றிக்கொள்ள மனசு இல்லாம போயிருச்சு. ஆனா தேவன் அவங்க கரத்த விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. இவங்க உதறிட்டு போறாங்க. அதனால தான் சொல்றாரு, இருதய கடினம் உள்ளவர்களாக, வணங்கா கழுத்துள்ளவர்களாக எவ்வளோ தீர்க்கதரிசிகள் குடுத்தாரு. எவ்வளோ அன்பின் பிரமாணங்கள குடுத்தாரு. எவ்வளோ கட்டளைகள் குடுத்தாரு. அப்ப எல்லாமே எதுக்காக குடுத்தாருன்னா, என்னுடைய ஜனங்கள் என் கூட இருக்கணும். என்னை நேசிக்கணும். ஏன் அப்டின்னா, என்ன நேசிக்கிறது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம்.
ஏன்னா, வீணான மாயையும், வீணான விக்கிரகங்களையும் அவங்க பின்பற்றி போனாங்கன்னா, அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டுனா, மூட பழக்கவழக்கத்தின் நிமித்தமாக தீக்கிரையாக்குவாங்க குழந்தைகள. ஒரு 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 ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க. எல்லாத்திலும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனா, என்னை இவங்க நேசிச்சாங்க. என்னை மட்டுமே சார்ந்து ஜீவிச்சாங்கன்னா, அனைத்து ஆசீர்வாதங்களையும் இவங்க இருப்பாங்க. அப்படின்னு தான் தேவன் விரும்பினார். ஆனா, இந்த ஜனங்கள் தேவன் எங்களுக்கு வேண்டவே நீங்கள் எங்களை ஆளாதபடிக்கு மனுஷ ராஜாவே எங்களை ஆளட்டும்ன்னு சொல்லி அப்படி நம்ம ஒருபோதும் இருந்துடக்கூடாது பிரியமான சகோதரர்களே. தேவன் நம்மளுக்கு அப்படியாக ஸோ அடுத்து நம்மளுக்கு சகோதரர் சொல்லும் பொழுது, துர்மனசாட்சி அப்படிங்கிறது தீய மனசாட்சி. அப்ப நம்முடைய மனசாட்சியை கண்டனம் செய்யுமானால், அது தேவனாலும் கண்டனம் செய்யப்படணும். இப்போ நம்முடைய மனசாட்சியே நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா, கண்டனம் செய்யணும். இருக்கணும். தற்போதைய கண்டனத்திலிருந்து நமது பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நிவர்த்தி செய்யப்பட்டதையும், இப்போது நமக்கு பாவ மன்னிப்பு இருப்பதையும் உணர்ந்து கொள்றோம். நாம் பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்லாமல், விசுவாசத்தின் மூலம் தெளிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின், பிரதிஷ்டையின் இரத்தத்தின் புண்ணியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது பிரியமானவர் மூலமாக மட்டுமே உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து அப்ப நம்ம ஏற்றுக்கொள்றது தேவனால ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது பிரியமானவர் அப்படின்னா கர்த்தர் தான். அவர் தான் வந்து அழகா நம்மளை கூப்பிட்டாரு இல்லைங்க, உன்னத பாட்டுல படிக்கிறோம்ல, பிரியமே என் ரூபவதியே என் புறாவே நீ எழுந்து வா. அழகா நம்மளை வந்து அப்போ பாருங்க, அந்த பிரியமானவர் இருக்கிறதுனால தான் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்லாக்கியங்களும் இல்லை. கர்த்தர் மட்டும் இல்லைன்னா, கர்த்தர் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஸ்லாக்கியங்களும் வாய்ப்புகளும் கிருபைகளும் மேலான வாக்குத்தத்தங்கள் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஆளுகை இல்லை, ராஜ்யம் இல்லை, அப்பா பிதாவே என்று சாக்கியம் இல்லை, எல்லாத்தையும் இழந்துருவோம். இது தேவனுடைய தெய்வீக ஏற்பாடாக இருக்குது. அதனாலதான் நம்மளுக்கு தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும் அப்படின்னா, இருதயத்தை அதாவது மனசை தூய்மையை நோக்கி நகர்த்துங்கள் அப்படிங்கிறார். ஹோலினஸ் ஒரு பரிசுத்தத்தை நோக்கி நம்ம வந்து நகர்த்தணும். மேலும் சொல்லர்த்தமான தண்ணீரும் அடையாளமான தண்ணீரும் அங்கு பயன்படுத்தப்படும். இப்படியாக புறம்பான மனிதன் விரைவில் சுத்தமாகணும்னு சொல்லி சொல்றோம். இப்போ சத்தியம் மற்றும் கிருபையின் வார்த்தையாக அந்த சுத்த ஜலம் அப்படிங்கிறது சத்தியம் மற்றும் கிருபையின் வார்த்தையாக இருக்குது. எதிராளியின் களங்களான மற்றும் மாசுபடுத்தப்பட்ட போதனைகள் அல்லாமல் மாறாக அது தெய்வீக சத்தியமாக இருக்கு. அப்போ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும், அதாவது அவர் தன்னை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்திகரித்துக் கொள்றாங்கன்னு சொல்லி 1 யோவான்ல படிக்கும். அப்ப நமது மாம்ச சுவாபம் சுத்திகரிக்கப்பட்டு சத்தியத்தோடு இசைவுக்குள் கொண்டு வரப்படுது. நம்ம எந்த அளவுக்கு சத்தியம் கேட்டிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து வசனங்களை படிச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வசனத்தினால இயக்கப்படணும். மாம்சத்தினால இயக்கப்படுறதில்ல. வசனத்தினால நாம் இயக்கப்படணும் அப்படிங்கிறத தேவன் இங்க என்ன பண்றார்? 7ஆம் தூதன். அப்ப அந்த ஒரு கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்னா, நமது ஒழுக்கம் சார்ந்த மாம்சத்திலும் ஆவியிலும், அந்த ஆவி அப்படிங்கிறது சிந்தை. மாம்சத்திலும் சிந்தையிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதல தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, பரிசுத்தமாகுதல நம்ம பூரணப்படுத்துறோம். ஆனா தேவ பயத்தோட அதை செய்யறோமா? சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய சத்தியம் நமக்குள்ள இருக்குது. தேவன் நம்மளுக்கிட்ட பேசுறாரு. எல்லாமே இருக்கிறோம். சத்தியத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை தேவ பயத்திற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய இருதயத்திலிருந்து அங்க அதாவது கர்த்தருடைய பார்வையில அசுத்தமானதும் விரும்பத்தகாததுமான எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே நம்முடைய இருதயங்களிலிருந்து விலக்கி விடுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இப்போ நம்முடைய இருதயம் அப்படிங்கிறது, இது நம்ம எரேமியால படிக்கும் பொழுது இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா மகா கேடு நிறைந்தது. இருதயம் மகா கேடு நிறைந்தது, திருக்குள்ளதா இருக்குது. ஒரு பெக்யூலியரா இருக்கு நம்முடைய இருதயம். தேவன் ரைட்ல போங்கன்னா லெஃப்ட்ல போவாங்க. ஏன்னா ஆதியிலேயே என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தவறான ஒரு விஷயத்த அங்க தேவனுக்கு விரோதமா சாத்தான் என்ன பண்ணிட்டான், தொடங்கி வச்சுட்டான். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல்லயே வேடிக்கையா நான் சொல்றேன். ஸ்கூல்லயே இந்த மார்ச் பாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரைட் சொல்ல மாட்டாங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் தான் சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே லெஃப்ட். ஆனா தேவன் ஆரம்பத்திலே சொன்னார், ரைட் தான் சொன்னார். இதை வந்து புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாய் சொன்னார். அவர் சொல்றார் வந்து, நீ சாக மாட்டப்பா, என்ன மாதிரி அழகா நீ வந்து
என்னுடைய மகிமையை நீ பாரு. அங்க ஏவாள் கிட்ட. உடனே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க அந்த ஒரு மீறுதலுக்குள்ள வந்து போயிடுறாங்க. தேவன் இப்படியாக அங்க வந்து சொல்றாரு, அந்த சத்தியத்தோடு இசைவுக்குள்ள நம்முடைய இருதயங்கள் கொண்டு வரணும். அந்த இருதயங்களிலிருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, தேவன் விரும்பாத அசுத்தங்களை என்ன பண்ணணும்? எடுத்து போட்டுறணும் அப்படிங்கிறது இப்ப வேதாகமத்தினுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தங்கள், கட்டளைகள், எச்சரிக்கைகள் மற்றும் மாதிரிகள் என்பவைகளை அன்றாட வாழ்வுல பயன்படுத்தி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அப்ப தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலவீனத்தை மேற்கொள்ள விரும்புறவங்க, ஜெபத்தோடு கூட உடல் ரீதியான குளியல் மற்றும் தேவையான சமயத்தில் உபவாசம் இருக்கிறது ஆகியவற்றை கடைப்பிடிப்பது, அங்க வந்து நம்முடைய சகோதரர் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்னன்னா, உபவாசம் இருக்கணும்னு தோணுதா, நம்மளுக்கு ஒரு உடம்பு சரீரத்த கட்டுக்குள்ள வைக்கணும்னு அது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப அதெல்லாமே அங்க வந்து சொல்றார் சகோதரர். அப்போ பாருங்க, இவை உங்கள் இருதயம் முனைப்பாக இருக்கிறது என்பதற்கும், இவை உங்கள் ஜெபம் ஏதோ ஒரு கணநேர தற்காலிக விருப்பம் அல்ல என்பதற்குமான ஒரு சான்றாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது நமக்கு மட்டும் இல்லாம தேவனுக்கும் அப்படியாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம அப்போ உண்மையுள்ள இருதயம் அப்படிங்கிறது இருதயத்தினுடைய நேர்மை. அந்த வார்த்தையே டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. உண்மையுள்ள இருதயம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா, இருதயத்துல நேர்மை இருக்கணும். நேர்மையுள்ள இருதயத்தோட தேவனை அணுகணும். இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க நேர்மை. நாங்க முக்கியத்துவம் என்னுடைய ஆட்சி நேர்மையா நடக்கும். இன்னைக்கு வார்த்தை சொல்றோம். ஆனா, இருதயத்துல ஒரு நேர்மைத்தன்மை இருக்கணும் அப்படி. மாறாக நாம் எப்படி இருந்திருக்கூடாதுன்னா, இருமனம் உள்ளவர்களாக இருந்திருக்கோம். அப்ப இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகள்ல நிலையற்றவர்களாக இருக்கிறாங்க. போக வேண்டிய ஊரு போய் சேர முடியாது. 2 மனசோட இருந்துட்டான். தேவனிடத்துல இன்னும் அதிகமாக நெருங்கி வருவதற்கான அந்த ஒரு வாஞ்சை நம் இருதயத்துல காணப்படணும். இன்னும் நான் வந்து பரிபூரணம் அடைவதற்கு. அப்படின்னா, இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது? அதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ, அதை நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் ரியலைஸ் பண்ணணும். என்னிடத்துல இன்னும் என்ன குறை இருக்குது? அதை நான் சரி பண்றதுக்கு என்னுடைய இருதயத்துல ஒரு ஒரு அலாசி ஆராயணும். எங்கெங்க ஒளிஞ்சிட்டு இருக்குது? தேவன் விரும்பாத விஷயங்கள். அதெல்லாம் நம்ம எடுத்து போடணும் அப்படிங்கிறத அங்க சொல்றார். இல்லையெனில் நாம் முன்னேறி சென்று கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஸ்லாக்கியங்களை பெறுவதற்கு நாம தவறுகிறப்போ அழைப்பவே விட்டுருவன்றார். நம்ம எதுக்கு நம்ம நம்ம இருதயத்துல ஒரு நேர்மை இல்லாம இருதயத்தை அலசி ஆராயம் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம அழைப்பையே விட்டுருவோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஓடிட்டு இருக்கிறேன். சத்தியத்துல நான் ஓடிட்டு இருக்கிறேன். சத்தியத்துல நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாமே சொல்லுவோம். ஆனா நம்மளை நாம் நிதானிச்சு அறியல. இருதயத்தினுடைய நேர்மையை நாம் தேவனுடைய சமூகத்துல எடுத்து காண்பிக்கல அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஒரு அழைப்புல ஓடிட்டு இருக்கிற மாரி நினைக்கலாம். அப்ப நம்முடைய இருதயங்கள் நேர்மையாக இருந்தால், தேவன் அநேகமாயிரம் கருவிகளைக் கொண்டு நம்முடைய தலைகளை காக்க வல்லவராகவும் இருக்கிறார். ஏன்னா, காக்கறக்கு அவர் வல்லவரா அப்போ அநேகமாயிரம் கருவிகள் அப்படின்னா, தேவன் அனுப்புறது நமக்கு கருவிகள் தான். தேவன் அனுப்புற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளைய வந்து மேம்படுத்துவதற்கு. அப்ப அந்த கருவிகளை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தோட நாம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். அப்போ உண்மையுள்ள இருதயத்தோடும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, தேவனுடன் நாம் செய்துள்ள அந்த ஒரு உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறது. உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு உண்மையா இருக்குது. இப்போ மாம்சத்திலேயே வந்து பார்க்கும்பொழுது கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு 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 பந்தம், உறவு அப்படிங்கிறது அந்த ஒரு உடன்படிக்கைன்னு தான் சொல்றாங்க. ஒரு திருமண பந்தம், திருமண உடன்படிக்கை. அப்போ திருமண உடன்படிக்கையில கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். அந்த ஒரு திருமண பந்தம், ஒரு உடன்படிக்கை. இப்போ பாருங்க, நம்மளும் தேவன் எப்படித்தான் சொல்லியிருக்காருன்னா, தேவனோடு நம்ம உடன்படிக்கையின் அந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து தேவன் உண்மையா இருக்கிறார். நம்ம உண்மையா இருக்கிறோமா? அதுதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒவ்வொருவரும் நம்மள கேட்டுக்கணும். அப்ப நமது ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அற்புதமானவை என்பதையும், நமது இரட்சகருடைய புண்ணியத்தின் அந்த ஒரு மூடுதல் கவர் பண்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய திவ்யமான ஏற்பாடு அப்படிங்கிறதையும், அது மகா பெரிய விலையேற பெற்றது அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். பல நேரங்கள்ல நம்ம உணர்றதில்ல. தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அதுக்கு பேரே நல்ல மனசாட்சியோட மனசோட போய் எடுக்கிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. எடுக்கும்போது அப்படியாக எடுக்கிறோம். ஆனா நாளடைவுல இந்த ஒரு ஓட்டத்துல ஓடும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா, பல்வேறு சூழ்நிலைகள், போராட்டங்கள் நம்மளை அமிழ்த்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா, நல் மனசாட்சி அங்க கெட்ட மனசாட்சி. அப்போ அதுக்கு தான் இங்க வந்து சகோதரன் சொல்றேன், நமது ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு எண்ணி பார்க்கணும்.
ஒரு அழைப்புக்குள்ள வரும்போது, அந்த தண்ணிக்குள்ள நாம நிக்கும்போது, நம்ம என்ன ஒரு எண்ணத்தோட நாம நின்னோம். இப்ப என்ன எண்ணத்தோட நாம இருக்கிறோம். இது நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் அன்புக்குரிய சொல்ல. அப்ப இதெல்லாம் தான் ஒருவரையொருவர் கவனிக்கக்கூடிய. அப்ப நமது ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அற்புதமானவை அப்படிங்கிறது நமது இரட்சகருடைய புண்ணியத்தின் அந்த ஒரு மூடுதல். எவ்வளவு ஏற்பாடு, எவ்வளவு அருமையா இருக்குது. ஏன்னா, நம்ம பல நேரங்கள்ல தேவனுக்கு விரோதமா தான் செயல்படுறோம். பல நேரங்கள்ல நம்முடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் நெறைய விழுகை. தேவன் விரும்பாத குணலட்சணம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்ம பண்ணிட்டே தான் இருக்கிறோம். காலையிலிருந்து நைட்டு படுக்கைக்கு போற வரைக்கும் பார்த்தோம்னா, எவ்வளோ மீறுதல் இருக்கு. எவ்வளோ தூரம் ஒரு பரிபூரணம் இல்லாமல் நாம் நடந்திருக்கிறோம். மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். ஆனா பாருங்க, கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கிறார். என்ன பண்றதுங்கப்பா? இப்படியாக இன்னைக்கு உலகம் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப உலகம் கடைசி காலமா இருக்குது. டெக்னாலஜி நெறைய டெவலப் ஆயிருச்சு. நெறைய கெட்டுப்போன சூழல்கள்லாம் இருக்குது. எப்படியாவது என்னுடைய மகனுடைய, மகளுடைய அந்த ஒரு பாவத்த நீங்க பார்க்க வேண்டாம். மன்னிச்சிருங்க. நான் இருக்கிறேன். நான் சரி பண்ணிர்றேன். நான் அவங்கள மூடி கவர் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் நீங்க அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுத்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு மனவாளன் நம்மளுக்கு தேவன் குடுத்துருக்காரு பாருங்க. அப்ப இதெல்லாம் நாம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ருசி பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்க தேவன் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது வேதாகமத்தின் மீதான நம்பிக்கையே எல்லா விசுவாசத்திற்கும் அடிப்படை. நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார். சத்திய வசனம் தான் நம்மளுக்கு பேஸ். அந்த பேஸுக்கு ஒரு டிக்ஷனரி தான் நம்முடைய 7ஆம் நூற்றாண்டு. அவர் சொல்றார். வேதாகமத்தின் மீதான நம்பிக்கை தான் எல்லா விசுவாசத்துக்கும் ஒரு அடிப்படை. அப்ப விசுவாசம் என்னும் மார்க்கவசம் இல்லாத கிறிஸ்துவன் எதிராளி மற்றும் அவனது பொல்லாத வானசேனை யாவர் முன்பாகவும் தொடர்ந்து தோல்வி அடையும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஒரு மார்க்கவசம் இல்லை. இருதயத்தை காக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கவசம் என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கவசம் இல்ல அப்படின்னா போர்ல அல்லது ஒரு எதிராளியுடைய தாக்குதல். அப்ப இது இல்லாமல் தேவனுடைய பிள்ளை அவரை நெருங்கவே முடியாதுங்க. அதனாலதான் நம்ம போறதே விசுவாச கப்பல். இந்த விசுவாச கப்பல் எங்காவது மூழ்கிருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு காற்று அடிக்கு, பலவிதமான காற்றுகள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? காற்றுனாலே ஒரு போதகம். அதுல தவறான போதகங்கள் ஏதாவது அடிச்சுது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த விசுவாச கப்பலை என்ன ஆகுன்னு சொல்லி ஆட்டமா. ஆனா பாருங்க, நம்ம அந்த விசுவாச கப்பல்ல கேப்டன் கர்த்தர் இருக்கணும் நம்ம கூட. அப்பதான் நாம போக வேண்டிய இடம் போயிடுச்சு. தேவனுடைய உண்மையான ஜனங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து அடிகளும் விசுவாசத்தின் அடிகளாகவோ அல்லது அவருடைய கவனிப்பை உணர்ந்து கொள்வதின் அடிகளாகவோ இருக்குது அப்படின்னு. அந்த பூரண நிச்சயத்தோடு அப்படின்னா பரிசுத்த தைரியம். பூரணம் அப்படிங்கிறது ஒரு பரிசுத்தம், நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு தைரியம். அந்த பரிசுத்த தைரியத்தோட, சாதாரணமான தைரியம் அல்ல, பரிசுத்த தைரியம் இருக்கும். அவர்களின் பாவங்களும் அக்கிரங்களும் முழுமையாக மூடப்பட்டு விட்டன அப்படிங்கிறதையும், தாங்கள் பிதாவால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதையும் உணர்ந்து கொள்வதன் மூலமாக நம்ம தைரியமா பயணிக்கணும். அப்போ ஒரு சிறு பிள்ளை தன் பூமிக்குரிய பெற்றோரை நம்புவது போல எத்தனை சிலரிடம் இது காணப்படுது. அப்போ ஒரு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது அப்படின்னா, அந்த பிள்ளை தன்னுடைய பூமிக்குரிய பெற்றோரை எவ்வளவு நம்பும். கடை வீதிக்கு கூட்டிட்டு போறோம். குழந்தை அப்பா கை பிடிச்சி வருது அப்படின்னா என்ன நம்பிக்கை? அப்பா இருக்கிறார், பார்த்துக்குவார். அப்பா இருக்கிறார், என்னை கூட்டிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அதுதான் அங்க சொல்லுவார். நம்புவது போல தேவனை நம்ம அந்த விசுவாசம் தக்க வைக்கப்படணும். அப்ப நம்மை அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மை அந்த ஜெயம் கொண்டவர்களாக சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியம் பெறக்கூடியதாக நம்மளை மாற்றும். தான் இறுதியில நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் மகிமையான அங்கத்தினர்களாக அது மாற்றிரும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு கிருபை தான் தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு தேவன் அவர்களை அழைத்து அனைத்து மகிமையான காரியங்களை அவர்கள் அடையும்படிக்காக இப்படியாக வச்சிருக்க. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பொறுத்த மட்டும் நமது தரப்புல நியாயமான கூச்சம் சந்தேகம் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த ஒரு மொழிநடை உணர்த்துது. அடுத்ததான் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி பாருங்க. இப்பேற்பட்ட மகத்தான சிருஷ்டிகரோடு நாம் ஐக்கியப்பட முடியுமா, நெருங்கி அணுக முடியுமா என்று நியாயமாக தயங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மாபெரும் ஒரு அழைப்பு, மாபெரும் ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டம், மகா பரிசுத்தம் உள்ளவர். அவரை நாம் அணுக முடியுமா, அவர்கிட்ட நாம நெருங்க முடியுமா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தயக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இங்க சொல்றாரு, அதாவது தயக்கம் அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, அந்த எபிரேயருக்கு இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு அவிசுவாசம்.
மாதிரி இதெல்லாம் நம்மளால முடியுங்களா பிரதர்? நம்ம இந்த ஓடி நல்லா ஜெயிச்சு இதே பொருளை தூக்கு டெய்லியே இருக்கக்கூடிய பிரச்சனையவே நாளை தீர்க்க முடியல எப்படி பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது இப்படி நினைக்கிறதுக்கு தயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து சொல்லிட்டார், நீங்க விசுவாசத்தோட தைரியமா நீங்க வந்து அப்ப நாம நமது மாபெரும் பிரதான ஆசாரியனுடன் சேர்ந்து, ஏன்னா நம்ம தனியா இதை வந்து செய்ய சொல்ல, தேவன் தனியா மகனே நீ தனியா இந்த சிலுவை தூக்கிட்டு வான்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, என் மகன் தூக்கி இருக்கார், கூடத்தான் இருக்கிறார், நீ தூக்கு, அவர் உனக்கு உதவி செய்வார், நீ கவலைப்படாத, பயப்படாத, தைரியமா தூக்குன்ற. அப்ப பிரதான ஆசாரியனுடன் சேர்ந்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் வரையிலும் பாதையின் இறுதி வரை உண்மையாக முன்னேறி செல்லணும். மரணத்தின் மூலம் இரண்டாம் திரையை நாம் கடக்கும் வரையிலும் தேவனிடம் நெருங்கி வருவதற்கான நமது ஸ்லாக்கியத்தை முழுமையாக அடைய முடியாது. அப்ப தைரியமா கிருபாசன தண்டைக்கு நாம் போகணும். செய்ய தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க நாம் பிரயாசப்படணும். குற்றமற்ற மனசாட்சியோட இருப்பதற்கு நாம் வந்து பிரயாசப்படணும். அடுத்து 23 சொல்றார், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப வந்துட்டாருங்களா பக்கத்துல. இப்ப நம்ம தயங்கி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளாலெல்லாம் இந்த பூரண நிச்சயத்தோட போய் சேர முடியுமா? தேவனுடைய போக முடியுமா? இவ்வளவு பாவம் பண்றோம், இவ்வளவு தேவனுக்கு விரோதமா நம்ம வந்து செயல்படுறோம், இவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறோம், நம்மளாலெல்லாம் முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்றாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அறிக்கையிடுறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடியவர்கள் நம்ம. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறோம் அப்படின்னா நம்ம அசைவில்லாமல் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த சத்தியத்துல. ஏன்னா தேவன் தான் நம்மளை அழைச்சிருக்கார். அதான் சொல்றார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதல்ல நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறதுனால எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதம் கொண்டு வரும். இதுதாங்க நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். நான் வந்து சரியானன்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோங்களா? நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம நினைக்கிறோங்களா? நினைக்கணும். அதான் சொல்றேன், இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கு. நம்பிக்கையா இருக்கணும். இதை நம்ம எப்படி அறிக்கை பண்றதுன்னா, வாயினால பாருங்க, நான் தாங்க இன்னைக்கு திருச்சபை நோட்டத்தில் இருக்கிறேன், நான் மட்டும் சரியாயிட்டேன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. வாயில சொல்லலாமா? வாயில் இல்ல, கிரியைகள்ல மெய்ப்பித்து காண்பிக்கணும். நம்முடைய நம்பிக்கைய நம்ம கிரியைகளினால அங்க நிரூபித்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்முடைய நம்பிக்கை தான் நமக்கும் கர்த்தருடைய பலியில பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சரியாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியதா இருக்குது. நம்பிக்கையே இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால இந்த ரோட் அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம வந்து கர்த்தர் போல தியாகம் செஞ்சு வழி செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை வந்து கவனிக்கும் போதுங்க, இவருக்கு நிறைய படிச்சிருந்தார். ஏன்னா கமாலியல் அப்படிங்கிற அவரே பெரிய யூனிவர்சிட்டி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து படிச்சு, இவருக்கு நிறைய படிப்பு இருந்துச்சு, நிறைய செல்வாக்கு இருந்துச்சு, வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த பிரபு கூட இவர்கிட்ட என்ன பண்றாரு, பணம் கொடுத்தேன்னா உன்னை நான் வந்து விடுதலை பண்றேன்னு அப்படின்னா அந்த அளவுக்கு வசதி இருக்கிற மாதிரி. ஆனா அவர் ஜெயிலில் இருக்காரு, பவுல் ஜெயிலில் இருக்காரு. ஆனா பணம் நீ கொடுத்தேன்னா நான் உன்னை வந்து விடுதலை பண்றேன்னா வசதியா இருந்தவர் அதை மனசுல வச்சு அவர் சொல்றார். ஆனா கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தூக்கி போட்டார். அப்படியாகத்தான் அவர் வந்து நினைச்சிட்டார். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஒரு வாய்ப்புகளையும், அதாவது உலகத்தினுடைய விஷயங்களையும் நம்ம வந்து கர்த்தருக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுவோமா? இருக்குமா? இழுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அழைப்பு, அதே அழைப்பு தான் நம்மளுக்கு. அழைச்சவர் அதே தேவன் தான். இப்போ தன்னுடைய வாழ்க்கையவே தியாக பலியாக அங்கே அப்போஸ்தலர் என்ன பண்ணிட்டாங்கன்னு அப்போ ஒரு காலத்தில் அவர், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லி சொன்னார். எல்லாருனாலையும் சொல்ல முடியுங்களா? எல்லாரும் சொல்லலாம், இப்போ நம்ம கூட சொல்லலாம். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் அங்கீகரிக்காம ஒரு எழுத்து கூட உள்ள அச்சிட முடியாது, ஏறாது உள்ள பைபிள்ல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்லியிருக்கார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தேவன் அதை அங்கீகரிச்சு பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். ஏன் அப்படின்னா நாம கேட்போம் இல்லைங்களா,
கர்த்தர் சொல்லிருவோம், அவர் பரிபூர்ணருங்க, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனுங்க. அ அவர்னால நம்மளால முடியல, நம்ம மாம்ச பலவீனத்துல. ஆனாலும் பாருங்க, நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பூரணப்பட்ட கிறிஸ்துவுடைய வாழ்க்கையாகிய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கை அங்க வந்து ஏன் அப்படின்னா, இவர் வந்து எல்லாத்தையும் குப்பையா நெனச்சு, ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கைய அவர் வந்து வாழ்ந்துட்டார். அதனால தான் அவரு என்னை என்னை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்னால சொல்ல முடிஞ்சுன்னு அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருந்துட்டார்ன்னு பாருங்க. அதிகமாக துன்பம் அதிகமா தாழ்மை காட்டினார். துன்பம் அதிகமா குடுத்தார். அதே மாரி துன்பத்தையும் அதிகமா வாங்கிக் கொண்டார். அதிகமா தாழ்மை காட்டினார். மிகப்பெரிய தைரியசாலியா இருந்தார். தன் வாழ்க்கை முழுவதையுமே பலியாக குடுத்துட்டார். அதிகமாக பிரயாணம் செஞ்சிருக்கார். பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நின்று போல்டா பேசியிருக்கார். சத்தியத்த சொல்லியிருக்கார். சாதாரண மனிதர் முன்பு நின்று அங்க வந்து பேசுறார். பெரிய கூட்டத்துல மார்ச் மேடை முன்னால நின்னு பெரிய கூட்டத்திலே பேசினாரு. 1, 2 பேருக்கு சங்கிலிகளால் கட்டப்பட்டு வீட்டுக்காவல்லயும், சிறைச்சாலையிலும் இருந்து இப்படியெல்லாம் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அப்ப அநேக ஆபத்துகளை சந்திச்சிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணாவது நம்ம வந்து செஞ்சிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் வேணா சொல்லலாம். அதிகமாக துன்பம் கொடுப்பவர். துன்பம் வேணா அடுத்து அதிகமா குடுக்குறோம். ஆனா நம்மளுக்கு இன்னொருத்தர் துன்பம் குடுக்கும்போது அதை முறுமுறுப்பு இல்லாமல் சகிச்சுக் கொள்றாங்களா? இது நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப நாம சரியாக ஒரு ஒழுங்கின் முறையில பலியின் ஜீவியம் செஞ்சுட்டா போதும். தேவன் அதற்கேற்ற பலன, அதற்கேற்ற ஒரு பெனிஃபிட்ட தருவார். அப்ப நம்பிக்கையோட நம்ம பலியின் ஜீவியம் செய்யணும். இந்த ஒரு ஓட்டத்துல நம்பிக்கையோட நம்ம வந்து ஓடணும். நானெல்லாம் எங்கேங்க கிரீடம் வாங்கி அப்படிங்கிற மாரி இல்லாம, நம்பிக்கையோட இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, ஓடணும். அதனால தான் அங்க சொல்றாரு, நம்ம அந்த ஒரு நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் அவர் அவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, என்ன வந்தாலும் சரி, விசுவாசமானது நிச்சயமாக அவர நம்பும். தேவன நம்பும். பாட்டெல்லாம் பாடுவோம். "என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசரே" அப்படின்னு சொல்லி. ஆனா, நம்மளுக்கு என்ன வந்துட்டாலும் நம்ப முடியுமா? அந்த சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா செய்ய முடியுங்களா? உதாரணத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ல பேசும்போது, டக்குன்னு என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு போய் நான் பேசாம அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு கோவத்துல சொல்லுவோம். அத போய் செஞ்சிட முடியுங்களா? ஒரு சிக்னல்ல போய், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த வேலைய செஞ்சிட கோவத்துல பேசிருவோம். செய்ய முடியுமா? எவ்வளோ கஷ்டம். அப்போ அதான் பாருங்க, எந்த மாரி சூழ்நிலைகள் வந்துட்டாலும், நம்ம எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, தேவன் நடத்துவார். அவர நான் நம்புறேன். அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த ஆவிய நம்ம துக்கப்படுத்திறக் கூடாது. நம் நம்பிக்கைக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்த கர்த்தர் தந்துக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவன பிரியப்படுத்துறது அப்படிங்கிறது கூடாத காரியமா இருக்குது. விசுவாசத்தோட தான் பிரியப்படுத்த முடியும். அறிக்கையிடுறது அப்படிங்கிறதா பாருங்க, நாம் நம்முடைய நம்பிக்கைய அறிக்கையிடாத வரைக்குமே நமக்கு சரியானது ஒரு விசுவாசமோ, நம்பிக்கையோ இருப்பதாக கர்த்தர் கருதும். நாம் கர்த்தரை நம்முடைய வாயால் அறிக்கை பண்றோம். மாபெரும் பிரதான ஆசாரியின் அடிச்சூடுகளை பின்பற்றுவதற்காக உடன் ஆசாரிகளாக இருந்து அதை நாம் அறிக்கை செய்யணும். அசைவில்லாமல்னா இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். எந்த சந்தேகங்களையும், அச்சங்களையும் மனசுல குடிகொள்ள செய்யக்கூடாது. அப்படின்னா சந்தேகம், பயம் இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். சந்தேகம், பயம், கவலை இதெல்லாமே வந்து சாத்தான் அவனுடைய தந்திரங்களினுடைய பகுதி. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கருவிதான். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த சந்தேகங்களையும், அச்சங்களையும் நம்ம வந்து மனசுல ஆதிகால சபை ஒரு காலத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்த போதிலும், போக போக சபையானது வெளிப்படையாகவே வெதுவெதுப்பாக மாறிருச்சுங்க. அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் அது வெதுவெதுப்பா மாறிருச்சு. அப்ப நாம தயங்கியும், தடுமாறியும் இருக்கிறோமே ஆனால், ஒன்று நாம் நம்முடைய விசுவாசத்தையோ, இல்லையேல் கீழ்ப்படிதல் மற்றும் அன்பின் ஆவியோ இழந்து வர்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு ஓட்டத்துல நம்ம பயம், கவலை, கஷ்டம், 2 மனசு இந்த மாரி விஷயங்கள், சந்தேகம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து சரியா இந்த ஒரு ஓட்டத்த ஓடலங்கிறது அர்த்தம். கர்த்தருடைய அந்த ஒரு ஆவியின் நடத்துதல் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் தான் நம்ம வந்து அப்ப நம்மளுக்கு கற்றுக்கொண்ட அந்த ஒரு நம்பிக்கையில, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். உறுதியா இருங்களம்னா, ஆதிகால சபையில தடுமாறி அலைந்து கொண்டு சரியாக பிடித்து
அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. ஆதிகால சபையில மட்டுமா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம காலத்திலயும் இப்படித்தான் நமக்கும் ஒரு படிப்பினை தான். நம் விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ளாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்துருவோம். அழைப்பே போயிருங்க. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? தேவனுக்காக அழைக்கப்பட்டோம். இங்க வந்துட்டு நம்ம யார பார்க்கணும்? தேவன பார்க்கணும், சத்தியங்கள பார்க்கணும். இங்க வந்து நம்ம மற்ற மற்ற விஷயங்கள், உலகத்தினுடைய காரியங்களோ, மற்ற சகோதரர் சகோதரிகளினுடைய பலவீனங்களையோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம விழுந்து நம்ம விழுந்துருவோம். அவங்க அவங்க பலவீனத்துல இருக்காங்க, அவங்க பலவீனத்துல தான் இருப்பாங்க. அது தேவன் ஏற்ற வேளை வரும்போது என்ன பண்ணுவாருங்க? அந்த சூழ்நிலையை மாற்றுவார். அது தேவன்கிட்ட நாம ஜெபம் பண்ணி விட்டுறணும். அத விட்டுட்டு நம்ம அதுவே நம்ம மெடிடேட் பண்ணி, அதவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம நம்முடைய ஓட்டத்தை இழந்துருவோம்னு ஆலோசனை குடுக்கும். அப்ப நம்ம விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்துருவோம். நாம் இன்னும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்ய, நாளுக்கு நாள் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப அருமையா நம்ம இன்னும் இன்னும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நாம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? நேற்றைய வாழ்க்கையை விட இன்றைய வாழ்க்கை எப்படி கர்த்தருக்குள்ள இருக்குது, தேவனுக்குள்ள இருக்குதுன்னு நாம பார்க்கணும். நேற்றைய வாழ்க்கையை விட இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி கர்த்தருக்குன்னு சொல்லி நான் வாழ்ந்திருக்கிறேன்? எப்படி தேவனுக்குன்னு சொல்லி நான் நெருங்கி வந்திருக்கிறேன்? இதையெல்லாம் நாம செக் பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே நம்ம நினைவுகூறுதலுக்கு நாள் காலங்கள் மட்டும்தான் அந்த வசனம் படிப்போம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது அப்படிங்கிறது இங்க இங்க விசேஷமா இங்க நம்முடைய 7ஆம் தூதனும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாங்கன்னா, இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்ப நம்முடைய இருதயத்தை தான் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஏன்னா தேவன் என்ன கேட்கிறாரு? மகனே, இருதயத்தை எனக்கு ஆராயும். இப்ப எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டு அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவனுக்கு போகக்கூடிய ஊத்தே அதுல தான் இருக்குது. இருதயத்தை எல்லா எல்லா காவலோடும் நம்ம காத்துக்கொள்ளணும். இப்ப இருதயத்தை மட்டும் நாம வந்து காத்துக்கொள்ளாம ஒரு லேசினஸா ஒரு காவலாளி வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் உள்ள வரும். இது வேணாலும் உள்ள வரும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, நமது உண்மையான பரீட்சைகள் பின்தொடர்ந்து வரும். தூக்கமிழந்து போவதற்கான சோதனைகளும் வரும். கவனிக்கலாம் பாருங்க, இன்றைய நாட்கள்ல இந்த 7ஆம் சபையினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப உறுதியான ஒரு வார்த்தையா இருக்கு. நமது உண்மைக்கான பரீட்சைகள் பின்தொடர்ந்து வரும். தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் பரீட்சைகள். தூக்கமிழந்து போவதற்கான சோதனைகளும் வரும். ஒரு காலகட்டங்கள்ல தூக்கமிழந்து போகக்கூடிய சோதனைகள் வரும். நம்முடையதோ ஒரு அற்புதமான அழைப்பு. அதை யோசிக்கணும். அழைப்பை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்முடையது ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு. மேலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரின் இடங்களை நிரப்புவதற்கு எஜமானரின் ஆவி நிரம்பிய திடமிகு வீரமிகு ஆத்துமாக்கள் மாத்திரமே தேவைப்படுகின்றனர். அப்படின்னா ரொம்ப ரெடியா ஸ்டெஃபனா இருக்கணும். அவங்கள தான் தேவன் விரும்புறார். ஒரு அவிசுவாசமா, ஒரு அச்சமுள்ள, பயமுள்ள, ஒரு சந்தேகமுள்ள மனநிலையோடு இருக்கிறவங்கலாம் தேவனுக்கு கிதியோனுடைய நூதன யுத்தம் பாடம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பயமும் திகிலும் இருக்கிறவங்க ஓடிருங்கன்றார். பயமும் திகிலும் இருக்கிறவங்க ஓடிருங்க. ஏன்னா கிதியோனுடைய நூதன யுத்தம்ங்கிறது அது வந்து 3ஆம் உலகப் போருக்கு சம்மந்தப்படுத்தி நம்முடைய பாடங்கள் நம்ம இருக்கு. அப்படின்னா கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரும். அப்ப நம்மளுக்கு திடமும் வீரமும் ரொம்ப முக்கியம். எதுக்கு? திருப்பி அடிக்கிறக்கா அப்படின்னா இல்ல. நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிருக்கு. அடிக்கிறதுக்கு வீரம் முக்கியம் இல்லைங்க. அடி வாங்குறதுக்கு தான் வீரம். சோதனைய வந்து குடுக்கறதுக்கு வீரம் முக்கியம் இல்ல. சோதனைய சகிக்கிறதுக்கு. இதுதான் தேவன் வந்து சொல்றார். அப்ப மகிமையான சத்தியத்த எழுத்தில் மாத்திரமல்லாமல் ஆவியிலும் அதன் பேரிலான அன்பின் நிமித்தமாகவும் உறுதியாய் பற்றிக் கொள்வோமாக. எப்படி இருக்கணுமா? மகிமையான சத்தியத்த எழுத்துல மாத்திரமல்ல. பிரதர் இப்படி சொல்லியிருக்காரு. சத்திய வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம வந்து எழுத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி ஆவியிலும் அதன் பேரிலான அன்பின் நிமித்தமாகவும் உறுதியாக நாம் வந்து ஏன்னா வசனமே நாம் படிக்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டாதான் தலையாகிய கிறிஸ்துவ நம்ம வளர முடியும். பேசியல் நாம் வந்து படியாகத்தான் இருக்கணும். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அப்போ அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அசட்டை பண்றதில்லை. ஆனா நம்ம தான் பல நேரங்கள் அசட்டை பண்ணி தேவனுடைய உறுதியான வாக்கு தத்தங்களாலும் அவருடைய ஆணையினாலும் ஆதரிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்போ பொறுப்பு பார்த்தோம்னா நம்ம மேலதான் இருக்குது. கர்த்தருடைய பங்கு அவர் வந்து செஞ்சிரு
தோல்வியோ, உண்மையற்ற தன்மையோ இருக்குமானால், அது நம் தரப்பில் காணப்படுது. ஏன்னா, கர்த்தரிடத்திலயோ, தேவனிடத்திலயோ தோல்வியோ, ஒரு சந்தேகமோ பண்ணா குடுப்பாங்க. வாக்கு குடுத்துட்டாங்கன்னா, வாக்கு மாற மாட்டாங்க. ஆனா நம்ம வாக்கு குடுத்தோம்னா, வாக்கு மாறுவோம். உடன்படிக்கையில வாக்கு குடுத்துருக்கோம். உடன்படிக்கையின்படி வாழ்றோங்களா? அன்றாடம் இல்ல. வாக்கு மாறுறோம். ஆனா தேவன் வாக்கு மாறாதவர். இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான். அப்போ அவங்க சைடு ஃபால்ட் வரக்கு அங்க இல்ல. நம்ம சைடு தான் நெறைய ஃபால்ட் வரக்கு இருக்கு. இந்த உறுதியே நமது இறுதி வெற்றியில் காணப்பட போகிற நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்குது. அழுத்தமான மற்றும் ஆபத்தான காலங்கள்ல அவருடைய கிருபையான வாக்குத்தத்தங்கள் நமக்காக வைக்கப்பட்டது. அதான் பாருங்க, அழுத்தமான ஆபத்தான காலங்கள்ல நம்மளுக்கு அவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். பலனற்ற நேரங்கள்ல நம்மளைய பலப்படுத்தி, தாங்கி, அருமையா, கிருபையா ஏந்தி, தப்புவித்து, கிருபையா வழிநடத்துது தேவக்கரம். தேவனுடைய வழிநடத்துதல். இப்ப இது எல்லாம் நாம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்து யோசிச்சு பார்க்கணும். தேவன் எந்தெந்த சூழ்நிலைகள்ல எப்படியெல்லாம் நடத்தினார். அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் விட்டுட்டாங்க. விட்டுட்டு மாம்சத்தினுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டாங்க. அப்படியாக பிரியமான சகோதரர்களே, நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை எப்படியெல்லாம் அழைச்சு எப்படியெல்லாம் கொண்டாந்து நடத்தியிருக்கார். எந்தெந்த சூழ்நிலைகள், அதான் நம்ம பலனற்ற நேரங்கள்ல நம்மளை பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தியிருக்கார். அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு உண்மையுள்ள இருதயத்தோட தேவ சமூகத்துக்கு நம்ம கடந்து வரணும். இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்ப அதான் அழுத்தமான ஆபத்தான காலங்கள்ல அவருடைய கிருபையை வாக்குத்தத்தம். அவர் நம்ம ஏமாற்ற மாட்டார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் ஏமாத்த மாட்டார். மனுஷன் ஏமாத்திடுவாங்க. நல்லா மனுஷன் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுப்போம், நாளைக்கு அதை மாத்தி பேசுவோம், ஏமாத்திட்டு போயிடுவோம். ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் நம்ம ஏமாற்ற மாட்டார். கைவிடவே மாட்டார். அழைச்சிருக்கிறார், பிடிச்சிருக்கிறார். கரம் பிடிச்ச நாட்கள்ல இருந்து நடத்துறார். ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அவருடைய கைகள் தளர்ந்து போகாத பிரியமான நம்மளுக்கு தைரியம் தான். ஏன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? முடிவு பரியந்தம் கொண்டு போய் நம்மளை கொண்டு நிலைநிறுத்துவார். அப்படியே செய்வாருங்க. இதை நம்ம விசுவாசிக்கணும். சொல்றோம் இல்லைங்களா? உலகத்தினுடைய மனுஷனை குறிச்செல்லாம் நம்ம விட்னஸ் சொல்லுவோம். அவர் இருக்கிறார் இல்லைங்களா? கரெக்டா செய்வாருங்க. நாமளே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அவர் வந்து சொன்னா கரெக்டா செய்வாருங்க. அப்படி செய்ய முடியலன்னா முதலே சொல்லிடுவாருங்க. உலகத்தினுடைய மனுஷனுக்கு நம்ம விட்னஸ் கொடுக்குறோம். ஆனா தேவனுக்கு அப்படி விட்னஸ் கொடுக்குறீங்களா? அப்பா எனக்கு இந்த மாதிரி சோதனை வந்துருச்சு, என்னப்பா இப்படி பண்றீங்கன்னு தான் நான் சொல்றமே உடைய, அப்பா என்னை இப்படி இப்படி காப்பாத்துனீங்களே, இப்படி நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லை. இது நாம யோசிக்கணும். யோசிச்சுட்டா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து புத்திமதி எப்படி சொல்றாருன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ இதே வசனம் திருவிழியத்துல அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. ஒருத்தரை ஒருத்தர் தூண்டி எழுப்பணும். எப்படி தூண்டி எழுப்பணும்? எதுல தூண்டி எழுப்பணும்னா சத்தியத்துல தூண்டி எழுப்பணும். பிரச்சனைகள்ல தூண்டி எழுப்பக்கூடாது. சத்தியத்துல தூண்டி எழுப்பணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஒருத்தர் நம்ம சபையாக நாம எதுக்காக கூடி வரோம்? பக்தியில விருத்தி அடைகிறது. எடிஃபிகேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த எடிஃபிகேஷன் நம்மளுக்குள்ள வரணும். அப்ப பக்தியில விருத்தி அடைவதற்காகத்தான் நம்ம சபையாக கூடி வரோம். அப்போ அந்த பக்தி விருத்தியில வளர்ச்சி அடைவதற்கு ஒருவருக்கொருவர் எழுப்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதுலதான் திருவிழியத்தில் அழகா சொல்றாங்க, கருத்தா இருக்கணும். சொல்றோம் இல்லைங்களா? கருத்தா படிப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும். கருத்தா அந்த வேலையை கத்துக்கோ, ஃபியூச்சர் அருமையா இருக்கும். அப்போ பாருங்க, நம்ம பக்தி விருத்தியில ஒவ்வொருத்தரையும் நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு நம்ம கருத்தா இருக்கணும். பக்தியில விருத்தி அடைய செய்வதற்கு. இப்படியாக அங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இருக்கணும். இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது அன்புக்கும் அப்படின்னா கர்த்தர் மீதும் ஒருவருக்கொருவர் மீதும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, தங்கள் சொந்த வாழ்க்கை பாதையை வழிநடத்தும் பரலோக ஞானத்திற்கு இசைவாக நல்ல சொல், செயல், சிந்தனை என்பவைகளுக்கு ஏவணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏன்னா நம்ம பரலோக ஞானம் தான் பெற்றிருக்கிறோம். இப்போ உலகத்தினுடைய ஞானம் ஒண்ணுமே இல்லைங்க. உலகத்தினுடைய ஞானங்கள் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போகணும் நம்ம கிட்ட இருந்து. பரலோகத்தின் ஞானம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு பெற்ற ஒரு ஞானம். அது ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாகவும்
உள்ளதா இருக்குது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருது. அப்பேற்பட்ட ஒரு ஞானம் அது. அந்த பரலோக ஞானத்திற்கு இசைவாக நல்லா சொல்லு, நல்லா பேசணும். நல்லதா பேசணும். செயல்கள் நல்ல விஷயங்கள நல்ல சிந்தனைகள் இருக்கணும். ஏன் அப்படின்னா, பேசுனா பக்தி விருத்திக்கு எதுவா பேசணும். இல்லைன்னா பேச வேண்டாம். இதான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா பின்னால அடுத்த அடுத்த வசனங்கள் எல்லாம் அப்படித்தான் நம்மளுக்கு எச்சரிக்கப்படுது. அப்போ பெருமையை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழி தாராள மனப்பான்மையை பயிற்சி செய். அப்போ பெருமையை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி தாராள மனசு, ஜெனராசிட்டி மைண்ட், எல்லாத்தையும் பரந்த மனசோட பார்க்கறது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா கட்டுப்படுத்த முடியும். அப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அப்போ இதிலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். மற்றவர்களை அதாவது கோபப்படுத்துவதற்கு நேராக அல்லாமல் அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஏவும்படிக்கு நம்ம நடந்து கொள்ள. அப்போ எதுக்காக நம்ம வந்து சபையாக கூடி வரோம் அல்லது நம்ம சகோதர ஐக்கியங்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, எதுக்காகன்னா கோபப்படுத்துவதற்காக நேராக அல்லாம அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் அப்படின்னா தேவன் வச்சிருக்கிறாங்க நல்ல செயல்கள், நல்ல சொல், நல்ல சிந்தனைகள் வச்சிருக்காங்க. நற்செயல்கள் புரியவும் ஏவப்படும்படிக்கு நம்ம நடந்து கொள்ளணும். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நீங்க செய்யுங்க. எப்படி செய்யணுமா? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். இடுக்கமான பாதையில நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு மிகவும் பயனுள்ளவர்களாகவும் மிகவும் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியவர்களாகவும் பலப்படுத்துகிறவர்களாகவும் உத்வேகப்படுத்துவர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நிதானித்து பார்க்கணும். இந்த ஒரு பாதையே நம்ம செலக்ட் பண்ணது இடுக்கமான பாதை தான். இந்த பாதையில நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பயனுள்ளவர்களா இருக்கணும். அதுதான் வசனம் எப்படி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அப்போ எதை கவனிக்கணும்னா சகோதர சகோதரிகளுடைய நல் விஷயங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனும் சகோதரி பரிபூரணர் அல்ல. அவரும் நம்மள மாதிரி எப்படி தான் இருக்காங்கன்னா பலவீனத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ கவனிக்கணும். பலவீனத்தை அல்ல, பலனை கவனிக்கணும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த ட்ரூத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள இருந்து வந்திருக்கிறாங்க யோசிக்கணும். பாருங்க, ஒருத்தங்க ஒரு பைபிளே தெரியாத இந்துவா இருப்பாங்க, அந்த சகோதரன் அந்த சகோதரி இந்த ட்ரூத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ வந்ததுலேருந்து அந்த தேவனுடைய சத்தியங்கள் கிடைச்சதுலேருந்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பிறந்ததுலேருந்தே ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க, நான் முதல்ல பைபிளெல்லாம் எனக்கு முதல்ல தெரியும், இப்போ எனக்கு சத்தியம் கிடைச்சிருச்சு, இவங்க என்ன இப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க எந்த நிலைமையிலிருந்து வந்தாங்க அதுதாங்க கவனிக்கிறது. சகோதர சகோதரிகளுக்கு தனியான ஒரு பாடம் தான், ஒருவரை ஒருவர் கவனித்துன்னு சொல்லி அதனால நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எந்த நிலைமையில ஒரு சகோதரன் வந்திருக்கார், அப்போ அதை அந்த பேக்ரவுண்டெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து அவர்களை பக்தி விருத்தி அடையும்படி நம்ம வந்து அவங்களை என்ன பண்ணணும்னா பூஸ்டப் பண்ணணும். பின்னோக்கி போகும்படிக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செய்திடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் மிகவும் பயனுள்ளவர்களாக வந்து மாற்றணும், மிகவும் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கணும், பலப்படுத்தக்கூடியவர்களாக. சோர்ந்து போகுது அப்படின்னா சோர்வுக்குள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஆவிக்குரிய சோர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். அந்த சோர்வுகளிலிருந்து பலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், வேகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா அன்பு நீடிய சாந்தம் உள்ளது மற்றும் வீரியத்தை தணிக்கும்படியான சூழ்நிலைகளை கண்டறியத்து அது வந்து முற்படும். தேவையற்ற காயத்தை ஏற்படுத்துறது, கோபத்தை தூண்டுறது, காரியங்களை செய்வதையோ தவிர்க்கும் வகையில் ஒருவரை ஒருவர் மற்றவரது குணாதிசயங்களை கவனமாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. இப்போ இந்த குணாதிசயங்களை புரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னா இவர் இந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்லல. அது தனியான அந்த பாடத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த சகோதரர் வந்திருக்கார், இன்னைக்கு அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்து இன்னைக்கு எவ்வளவு அழகா தேவனுக்கு ஒரு சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார் பாத்தீங்களா. அவருக்கு இன்னும் நான் என்னால எப்படி பலப்படுத்த முடியுமோ அதைத்தான் நம்ம வந்து செய்யணும். அதுதான் புதுசு ஒழுங்குமுறைகள் பக்கம் 997க்கு மேல அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்குன்னு எழுதுறார் பிரதர். ஒரு ஆர்டிக்கல் இங்க வாய்ப்பு இருக்கிறோம், நீங்க வந்து அப்ப அங்க வந்து சொல்றாரு, அந்த பின்னான விஷயங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய பலவீனத்தை பார்க்க சொல்லல, அவங்க எந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களை இன்னும் நம்ம பூஸ்டப் பண்ணி கொண்டு போறதுக்கு என்ன ஒரு சூழல்கள் இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க, அதை நீங்க கருத்தா நீங்க தூண்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்மளுக்கு இங்க புத்திமதி சொல்ற. அப்போ தேவையற்ற விஷயங்களை செய்யறது தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு
அந்த அன்புக்கு ஒரு டெஃபினிஷன். அடுத்து நற்கிரியைகள் அப்படின்னா நல்ல செயல்கள். நமது பிதாவை மகிமைப்படுத்துறது தாங்க நற்கிரியைகள். சகோதரரை ஆசீர்வதிக்கும் மற்றும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனுஷருக்கும் நன்மை செய்யவும் அது ஒரு வகையான. அப்போ நன்னடத்தை மற்றும் மகிழ்ச்சியான முகத்தோற்றம் எல்லாமே அங்க தேவன் வந்து சொல்றாரு. இப்போ எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்க, நன்னடத்தை இன்னைக்கு ஸ்கூல்லலாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் அது வாங்கிட்டு வந்தா தான் அடுத்து காலேஜில் சேர்த்திக்கும். இந்த 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 மாணவன் மிகவும் படிக்கக்கூடிய நாட்களில் நன்னடத்தை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சான்றளிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தார். இப்போ பாருங்க, உலகத்தில் அப்படியெல்லாம் இன்னைக்கு சான்று வாங்கிட்டு போறாங்க. ஆனால் நமக்கு யார் சான்று கொடுக்கும்? தேவன். நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தை நீ போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்க தேவன் வந்து எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நான் நன்மை செய்யும் விதமாக நாம வந்து நடக்கணும், நம்முடைய கிரிகள் அப்படியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்றாரு மகிழ்ச்சியான முகத்தோற்றம். எப்பவுமே ஏன்னா நம்ம சந்தோஷமான சத்தியம் தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சந்தோஷமான சத்தியத்தை வச்சுட்டு சங்கடத்தோட நம்ம இருக்கக்கூடாது. அடிக்கடி நம்ம சொல்றோம், மகிழ்ச்சியான சத்தியம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான சத்தியத்தை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஒரு முகப்பொழிவோட நல்ல மகிழ்ச்சியா இருந்து என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஊழியம். கோபம், வெறுப்பு மற்றும் தீய கிரியைகளுக்கு அல்லாமல் இந்த விஷயத்துல சத்தியத்தின் ஆவி இன்னும் பற்றிக்கொள்ளும். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா சத்தியத்தினுடைய அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஆவி, தெய்வீக வழிநடத்தல் இன்னும் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்துக்கணும் அப்படிங்கிறது அங்க வந்து சொல்றோம். அப்ப நாம் அப்படிங்கிறவங்க ஏதோ வெளியாள குறிச்சு அங்க வந்து நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்கணும்னு சொல்லி வெளியே சொல்லல. சபை கிறிஸ்து இயேசுவுக்குள் அர்ப்பணிக்கப்பட்ட புது சிருஷ்டிகள். நமக்கு பாருங்க எப்படி எல்லாம் டைட்டில் தேவன் வந்து கொடுத்து அழகு பார்க்கிறார் பேர் வச்சு. அவங்க புது சிருஷ்டிகள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அர்ப்பணிக்கப்பட்ட புது சிருஷ்டிகள் தான் நாம. ஏவுதல் அப்படிங்கிறது ஒரு உற்சாகப்படுத்துவது, ஊக்குவிப்பதற்கு, விழிப்படைய செய்வதற்கு, தூண்டுவதற்கு அல்லது ஏவுவது. இப்ப நீதிக்கு சாதகமான ஒரு செல்வாக்கை செலுத்துவது, வரவழைப்பதற்கு, உலகத்தினுடைய எதிர் திசையில செல்லுவதற்கு ஏவணும். ஏன்னா இப்ப நம்ம போறது ஒரு ஒன் வே ட்ராக் மாதிரி. உலகம் ஒரு பாதையில போகுது, அவர் இதிலிருந்து நம்மளை பிரிச்சிட்டார். அந்த பாதையில் நீ போகாதப்பா, அதுல மரணம் தான் இருக்குது, அதுல ஆசீர்வாதம் இல்லப்பா, நான் கொடுத்திருக்கிற உனக்கு வேற பாதை, இடுக்கமான வாசல், இதுல வந்தேன்னா உனக்கு அருமையான ஸ்லாக்கியம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தேவன் நம்மளை பிரிச்சு ஆப்போசிட். அதுதான் நம்மளுக்கு பேரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பாராக நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ உலகத்திற்கு எதிர் திசையில் நம்ம வந்து போறோம். நல்லதா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான தெய்வீக சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்து அறிஞ்சதுனால மறு ரூபமாகுங்கள். இந்த ரூபம் ஒழியணுங்க. இந்த ரூபத்துக்குள்ளதான் நிறைய வந்து என்னன்னா தேவனுக்கு விரும்பாத விஷயங்களுக்கு, இந்த ரூபத்துக்குள்ள நிறைய தேவனுக்கு விரும்பாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதைத்தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் இருதயத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த இருதயம் தேவனுடைய குடியிருப்பா இருக்கணும், இது பேய்களுடைய குடியிருப்பா இருக்குதா? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ உலகத்திற்கு எதிர் திசையில செல்லும்போது நிறைய அடி வரும், நிறைய அடிகள் வரத்தான் செய்யும். அதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் தாங்கி கடந்து செல்லக்கூடாது. அப்ப இப்படியாகத்தான் நம்ம வந்து இருக்கணும். இதுலதான் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கணும். இப்ப எது உதவிகளாக அல்லது தடைகளாக, ஊக்கமளிப்பவைகளாக அல்லது உற்சாகமூட்டுபவைகளாக அல்லது இடறுதலின் கல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்துல கவனத்துல வச்சுக்கணும். இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு இடரலா இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்த்துக்கணும். இடரலின் கல்லை தூக்கி முன்னால போடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும். ஏன்னா இன்னும் எனக்கு இடரலின் கல் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஓட முடியாது. இப்போ எது நம்மளுக்கு உதவியா இருக்குது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல பாருங்க, மற்றவர் செலுத்தும் பலியை, ஒருவரில் ஒருவர் உள்ள அபூரணங்களை, தனித்துவமான விசித்திரமான பண்புகளை, பழக்க வழக்கங்களை அல்லது நற்குணங்களை கருத்துல கவனத்துல கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றேன். இப்போ அபூரணங்களையும் பார்க்கணும், பட் அதை வச்சு அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி தனித்துவமான விசித்திரமான பண்புகள், பழக்க வழக்கங்கள், நற்குணங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். அப்போ ஒருவருக்கொருவருடைய நலன்கள்ல நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம உதவிதான் செய்யணும். வளர்வதற்கு
நம்மளால என்ன எஃபோர்ட் போட முடியுமோ, அத போட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, உதவி செய்யணும். அதுதான் அன்புக்கும், நற்கிரியைகளுக்கும் ஏவுறது, தூண்டி விடுறது. அவருடைய வளர்ச்சிக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ, அத வந்து செய்யணும். அது ஒருவருடைய நலன்கள்ல நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடாது. தனிப்பட்ட தொடர்பிலோ, அல்லது தபால் மூலமா நம்முடைய சகோதரருடைய காலத்துல தபால் தான் இருந்துச்சு. அப்போ ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளணும். இன்னைக்கு செல்போன் வசதி ரொம்ப செல்போன் எடுத்தா, நம்ம என்ன பேசுறோம்? யார் பார்க்கிறா? யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். தேவன் பார்க்கிறார். ஸோ ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளணும். இடுக்கமான வழியில செல்லும் ஒவ்வொரு சக பயணிக்கும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் நீங்க வழங்குங்கள். ஒரு இடுக்கமான பாதையில ஒருத்தர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம விழுந்துட்டா அப்படின்னா, அவங்களையும் விழ வைக்கணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, நான் அபூரணத்துல இருக்கிறேன். பரவால்ல என்னுடைய சகோதரர் இந்த அளவுக்கு முன்னேறாரு. அவர பார்த்து நானும் என்னை சரி பண்ணிக்கணும். என்னால முடிஞ்சத அவருக்கு நான் செய்யணும். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நாம ஒருத்தரை வந்து தூக்கி விடுவதற்கு உண்டான ஒரு வேலையாக இருக்குது. அதுதான் ஏவுதல். அனைத்து உதவிகளையும் வழங்குங்கள்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் தொடர்பு கொள்ளும் நபர்கள் நன்மையடைய வேண்டும் என்ற நோக்கில் தனது ஒவ்வொரு செயலையும் கவனமாக கருத்தோட வடிவமைத்துக் கொண்டால் அவன் எப்பேற்பட்ட எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காக இருப்பான். அழகா சொல்றான். ஒவ்வொரு கிறிஸ்தவன் அப்படின்னா நம்மளே தான் சொல்றார், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் தான் தொடர்பு கொள்ளக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் நன்மை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவுல தான் இருக்கணும். சொன்னார் இல்லைங்களா, தபால் மூலம், தொலைபேசி தொடர்பு, தனிப்பட்ட தொடர்பு, அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி தான் இருக்கணுமா, ஒரு சகோதரரை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில எப்படி இருக்கணுமா, நன்மை அடையும் விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தனது ஒவ்வொரு செயலையும் கவனமா கருத்தோட வடிவமைக்கணும், டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணணும். அப்படின்னா தேவன் டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுதான்ப்பா வாழ்க்கை, இப்படித்தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்பாடுகளை கவனமா கருத்தோட பார்க்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க முடியும். ஏன்னா மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும். ஏன் அப்படின்னா அன்புக்குரிய ஒரு சொல்ல, அதாவது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருக்காங்க நட்சத்திரங்களை போல ஜொலிக்க போறாங்க. ஞானவான்கள்னா தானியேல் யாரை குறிச்சு தான் சொல்றாரு, திருச்சபையின் பிள்ளைகள் தான். அப்போ நம்ம இப்படி எல்லாம் நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்மளை சரி பண்ணி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ ரொம்ப அழகான ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வசனமாக இருக்குது. அப்போ மற்றவர்கள் தங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்ல குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காகவோ அல்லது அதைரியப்படுத்துவதற்காகவோ நம்ம வந்து இந்த ஒரு கவனித்தல் அங்க செயல்படக்கூடாது. மாறாக புது சிருஷ்டியானது அதற்கு மாறாக செயல்படணும்னு சொல்லி, அப்போ ஒருத்தருடைய மனசை புண்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாம சொல்லாம இருக்கும்படிக்கும், கோபத்தை கிளறி விடாதபடி, இன்னும் தேவையற்ற காரியங்களை செய்வதை தவிர்க்கும் வண்ணமாக அவர்களுடைய குணாதிசயங்களை கவனமாக கவனிக்கணும். கவனமாக கவனிக்கணும். அப்போ மற்றவர்களை நேசிக்கும் விதமாக அவங்களுடைய காரியங்களை எழுப்புறதுல கருத்தா இருக்கணும். மற்றவர்களை நேசிக்கும் இப்படியாக இருக்கணும்னு சொல்லி இங்க சகோதரன் சொல்றார். அப்ப இறுதியாக இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவில் இங்க சகோதரர் எப்படி சொல்லி முடிக்கிறார்னா, நாம செய்ய வேண்டியது ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எதுக்காக கவனிக்கணும்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படிக்கு ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கணும். இதற்கு தாங்க கவனிக்கணும். சபையாக நாம கூடி வர்றோம் அப்படின்னா எதையை கவனிக்கணும்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி இருக்குதா, அதைத்தான் கவனிக்கணும். சகோதரனுடைய பலவீனங்களை, அவங்களுடைய அபூரணங்களை இதையே கவனிக்கிறதல்ல. அப்ப அன்புக்குரிய சகோதர சோர்லே, அப்படி அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படி நாம் கவனிக்கும் பொழுது கவனிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தேவன் விரும்பிய லட்சணங்களை நாம வளர்ச்சி அடையும். அதைத்தான் கவனிக்கணும்னு சொல்லி சரி, அப்படி கவனிச்சா என்ன ஆகலாம் அப்படின்னா சபை கூடி வருதுல இவரை பயன்படுத்தி கொள்ள முடியும், சபையாக மாற முடியும். ஸோ நம்ம எதுக்காக சபைக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம சபையாக மாறணும்னு சொல்றோம். ஆனா பாருங்க, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவும்படி வாழ்க்கை முறை இருக்குதா? சகோதர சகோதரிகளுக்கு இடரலின் கல்லாக இல்லாம ஒரு படிக்கட்டுகளாக
ஒரு ஏணியலாக நாம வந்து இருக்கிறோமா? அப்படிங்கிறது நமக்கான கேள்விகளா இருக்குது. இப்படியாக சொல்லி அடுத்து 25ஆம் வசனம் அருமையா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருப்பீர்களாக. நாளானது சமீபித்து வர்றதை எவ்வளவா பார்க்கிறீங்களோ அவ்வளவா ஒருவருக்கொருவர் நீங்க புத்தி சொல்லணும்னு சொல்லி 25ஆம் வசனம் சொல்ல. அடுத்த வாரம் தேவன் அனுமதிக்கும் சபை கூடி நோக்கம் தலைப்புல தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து